பெருமையுடன் வழங்கும் கலை நிகழ்வு சொற்போர் அரங்கு. இந்தியா, சிங்கப்பூர், மலேசியா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் போன்றவற்றிற்கு டொரண்டோ, மிசிசாகா, பிரம்டன் ஆகிய நகரங்களில் இருந்து துரித பணமாற்று சேவை தருகிறார்கள். யோ மணி டிரான்ஸ்ஃபரிங் 29 Dundas Street East, Mississauga 905-290-8318. யோ மணி டிரான்ஸ்ஃபரிங். யோ பணமாற்று சேவை பெருமையுடன். அதாவது வார்த்தை வன்முறை இருக்கு பாருங்க, ஒரு அருமையான செய்தி. நான் என்னையும் அடிக்கிறது, கை நீட்டி அடிக்க வேண்டிய கட்டாயம் எப்போ வந்துச்சு? வார்த்தையாலே அடிக்கிறது. அது இந்த பொம்பளை பேசியிருக்கு பாருங்க, அப்பந்தான் அந்த பையன் அடிச்சிருக்கான். அவன் அடிச்சதுக்கு இவர் அவருக்கு அறிவுரை சொல்லியிருக்காரு, அடிக்கலாமாயா எப்படி இருக்கு பாருங்க. அவன் என்ன செஞ்சிருக்கான், இந்த சூழ்நிலையாக அடிச்சேர்ந்ததுக்கு ரெக்கார்ட் பண்ணி கொண்டாந்துருக்கான். அதை கேட்ட பிற்பாடுதான் இவரு, அடடா உனக்கு இருந்த புத்தி எனக்கு இல்லாம போட்டா கஷ்டம் என்னங்க. என்னங்க இப்படி ஒரு, அதாவது சொல்லவே முடியலைங்காரு, சொல்லவே முடியாத அளவுக்கு வார்த்தை ரொம்ப பரிதாபம். இதை சொல்லு, ஒரு சொல்லு வெல்லும், ஒரு சொல்லு கொல்லும். நம்ம ஊர்ல கொன்னுக்கே என்ன பாடு. இப்படி பேசிட்டு உண்மையா உட்கார்ந்து இருந்தா அப்ப எப்படி வரும் ஆம்பளைக்கு வெறி? கை நீட்டானா உடனே பழமை மாறும். நீ என்ன முன்னாடி இருக்க மாதிரி எங்க ஆணாதிக்கமா அப்படின்னா, இந்த பெண்ணு சொல்றாரு ஆணாதிக்கம் இருக்கட்டும், பெண் ஆதிக்கம் எப்படி வந்துருச்சு? வார்த்தையிலேயே வந்திருக்கு. அடி கிடையாது, அடியிலே கிடையாது. இப்ப தண்ணி வச்சு அடிக்கிறாங்க, கலைக்கிறாங்க இல்ல, கூட்டத்தை கலைக்கிறதுக்கு தடி அடி கிடையாது, தண்ணி அடிதான். வார்த்தை ஆண்கள் தடி அடி, பெண்கள் தண்ணி அடி. காலி விண்டா என்னங்க இது? எவ்வளவு சங்கடப்பட்டு இருப்பாரு டாக்டர். அதை கேட்டிருக்காரு பாருங்க, அந்த ரெக்கார்ட் பண்ணதை வச்சிருங்க. எல்லா ஜனங்களுக்கும் போட்டு ஒரு தெளிவா விட்டாங்க. ரொம்ப கடுமையான விஷயம் தான். இவ்வளவு தெளிவா அவர் அந்த ஆள் அனுபவிச்சிருக்கக்கூடிய விவரங்களை எல்லாம், அது மட்டும் இல்லை, அலங்காரம் தான். நீங்க ஒரு அளவுக்கு வேண்டாமா? ஒரு சொல்ல பாருங்களேன், சம்பாதிக்கிறது சரி, அதை பத்தி பரவாயில்ல. நீ இப்படி அலங்காரம் பண்றது, அலங்காரம் பண்ணி விளம்பரம் பண்றது. அவன் முன்னாடி வருவானா இல்லையா? ஆளு அவன் இங்கதானே தேடிக்கிட்டு இருக்கான். அங்க பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்புல, தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்ல நிக்கிறான் பையன். எதுக்கு நிக்கிறேன்னா, போயா வேலையை பார்த்துக்கிட்டு அங்களே நொந்து போய் நிற்கிறேன். என்ன விஷயம்னா, ஒண்ணும் வரலையா? பஸ்ஸுக்குள்ள ஏறிட்டு அப்படியே ஏறி பார்த்துட்டு தப்புன்னு இறங்கிடுவான். என்னடா இங்க இறங்கிட்டு அப்படின்னா, பூரா கலடா இருக்கு. காரணம் என்ன? இந்த அலங்காரம் தானையா. இந்த அலங்காரம் தான் என்ன ஆகும்? அதையும் போட்டு வச்சு புதுமை மோகம், பொறுப்பு கிடையாது. அப்படி நல்ல செய்திகளை அது அனுபவித்தவர்களிடத்துல கேட்டு ரொம்ப திறம்பட எழுதிக்கூடாதுன்னு சொன்னார் டாக்டர். இவங்க பேசுறதா எங்களுக்கு மகிழ்ச்சி. நாங்க தமிழாசிரியர்கள் பேசுறது இருக்கு பாருங்க, அது பெரிய விஷயம் இல்லை. நீங்க பேசுறதுதான் பேச்சு. இந்த மேடை அலங்கரிக்கிற விஷயம் அருமையா செஞ்சிருக்காங்க, கடுமையா செஞ்சிருக்காங்க. இதுக்கு எப்படி பதில் சொல்ல? கஷ்டம்தான். அவங்க சொல்லியிருக்கிறத பார்த்தா இதுக்கு கலாநிதி வாங்க, நீ வாங்க. இன்றைய சொற்போர் அரங்கை ஒழுங்கு செய்த ஜோ துரித பணமாற்று சேவை குடும்பத்தினருக்கு இன்று நல்ல தீர்ப்பு வழங்க வந்திருக்கின்ற மன்னன் சாலமன் அவர்களே, சாலமன் மன்னனுடைய தீர்ப்பை போல உங்களுடைய தீர்ப்பும் தாய்க்குரிய நல்ல தீர்ப்பாக, குழந்தைக்குரிய நல்ல தீர்ப்பாக, குடும்பத்தை சீர்குலைக்காத தீர்ப்பாக அமைய வேண்டும் என்று உங்களுக்கு
வணக்கம் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சொற்பொழிவிலே என்னுடன் வாழ வந்திருக்கின்ற இன்றைய சூழலிலே பழமை எமக்கு கைகோர்க்காது புதுமையை நாடி செல்ல வேண்டும் என்கின்ற புதுமை என்கின்ற ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு என்னோடு அரங்கிலே சொற்பொழி நடத்த வந்திருக்கின்ற அணியினரே, இன்றும் வீட்டு பிரச்சனையை வீதிக்கு கொண்டு வந்து அவையிலே போட்டு உடைத்து எங்களையும் பேச வைத்து அமர்ந்திருக்கின்ற அன்புமிகு நண்பர்களே, ஆண்களின் பழமைவாதமே பெண்களின் புதுமை மோகமே. ஐயா சாலமன் அவர்களே, இதிலேயே தீர்ப்பு கிடைத்திருக்கிறது. பழமை வாதம் அது பக்கவாதமாக இருக்கும், பாரிசவாதமாக இருக்கும். குடும்பத்திலே ஆங்காங்கே நாடி பிடிப்பை கொண்டு வரும். அந்த பிடிப்பு எழும்ப முடியாதபடி எங்களை நிற்க வைத்து நிலைமாற வைக்கும். இவர்கள் வாதம் பிடித்தவர்கள். இவர்களுக்கு ஒரு ஊன்றுகோல் தேவை. மூன்றாவது கால் இல்லாமல் நடக்க முடியாத வாதவாதிகள் இவர்கள். நாங்கள் புதுமை மோகம் கொண்டவர்கள். புதுமை என்ற சொல் என்ன அர்த்தத்திலே நிற்கிறது என்று சொன்னால், கால ஓட்டத்துக்கு அமைய புதியன புகுதலும் பழையன கடிதலும் வலுவல கால வகையினானே என்றார்கள் இலக்கியவாதிகள். பழமை கால ஓட்டத்திலே, காலச்சக்கரத்திலே, காலத்தினுடைய சுழற்சியிலே தன்னை இழுத்து கொண்டு செல்ல முடியாதபடி சில முட்டுக்கட்டைகளையும் முன்னுதாரணம் அல்லாத மரபு சார்ந்த, தலைமுறை சார்ந்த, பண்பாடு சார்ந்த, இனம் சார்ந்த, காலத்துக்கு ஒவ்வாத பழக்க வழக்கங்களையும் கை கொண்டு இருந்தால் காலத்தின் ஓட்டத்துக்கு அமைய பழமையிலே நின்று கொண்டு காலத்துக்கு ஏற்ற புதுமைகளை ஏற்படுத்துகின்ற மாற்றம் தான் ஐயா புதுமை. நாங்கள் என்ன செய்கிறோம்? எங்களை முதலில் சொன்னார்கள் மாடு மாதிரி உழைப்பார்கள். குடும்பத்துல வாழ போற பெண்ணுக்கு புத்திமதிகள் ஒரு பக்கம், எத்தனையோ விடயங்கள். எங்களை மாடு என்றார்கள். நாங்கள் பல காலங்கள் செத்து மாடுகளாக இருந்தோம். சுற்றி சுற்றி குடும்பத்துக்காக வந்தோம். எங்களுக்கு தீனி எதுவும் கிடைக்கவில்லை. மனித மாடுகளாக வண்டிலே பூட்டப்பட்டு இருந்தோம். கல்லூரோட்டு, முள்ளு பாதைகள், இடர்கள், முட்கள் எல்லா பாதைகளிலும் தொடர்ந்தோம். எங்களோடு ஒத்து பூட்டப்பட்ட மாடுகள் எங்களோடு சமனாக ஓடி வர மறுத்தன. அவர்களிடம் பழமை என்கிற வாதம், பின்னால் அவர்கள் பெரிய மூட்டை முதுகலிலே அன்பு, பண்பு, பாசம், விட்டுக் கொடுத்தல், தியாகம், பொறுமை, ஒத்துழைத்தல், புரிந்துணர்வு என்கின்ற பாதங்களை எடுத்துக்கொண்டு நாங்கள் எதிர்காலம் நோக்கிய பாதையிலே சென்று கொண்டிருக்க, இவர்கள் பழமை தங்களுடைய இதயத்திலேயே சிம்மாசனம் விட்டு ஒன்றுமே இல்லாத வெற்று அரசிலே சுயமரியாதை, ஆணாதிக்கம், அடக்குமுறை என்கின்ற அரசை கையிலே பிடித்துக் கொண்டு வெறும் அரசு ஆண்டு கொண்டிருக்க, நாங்கள் புதுமை என்கின்ற ஆயுதத்தை கையிலே எடுத்துக்கொண்டு மனித மாடுகளாக இருந்த நாங்கள், செத்து மாடுகளாக இருந்த நாங்கள் மனித ஜந்துகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். முன்புதான் எங்களுக்கு வேலை சுமை, வீட்டு சுமை என்ற 2 சுமை இருந்தது. இந்த புலம்பெயர்ந்த நாடிலே ஐயா குடும்ப அமைப்பு என்று சொல்கின்ற பொழுது, ஈழத்திலே இருக்கிற குடும்ப அமைப்பு, உங்களுடைய தமிழகத்திலே இருக்கக்கூடிய குடும்ப அமைப்பு, புலம்பெயர்ந்த நாடுகளிலே இங்கு இருக்கக்கூடிய தமிழ் குடும்பங்களின் அமைப்பு என்கின்ற 3 விடயங்கள் இருக்கின்றன. இரண்டாவது, சீர்குலைந்ததா, சீர்குலைந்து கொண்டிருக்கின்றதா, சீர்குலையுமா? சீர்குலையாது. ஏனென்றால் சீர்கொண்டு வரவர்கள் பெண்கள். எங்களிடம் பொறுப்புகள் இருக்கிறது, கடமைகள் இருக்கிறது. குடும்பம் என்கின்ற அச்சாணியாக இயந்து கொண்டிருப்பவர்கள் நாங்கள். நாங்கள் சீர்குலைய விட மாட்டோம். ஆகவே சீர்குலையாது என்கிற உறுதியை நாங்கள் ஆணித்தரமாக கூறிக்கொண்டு சீர்குலைந்ததற்கும் சீர்குலைந்து கொண்டிருப்பதற்கும் காரணங்களை நான் கூறுகிறேன். வைத்தியரானந்தி அவர்கள் சொன்னார்கள், அச்சம் நாட்குணமும் நாட்படையாய் அன்புடனும் நல்லவச்சாய் ஆற்றும் சிலம்பே அணிவரசாய் வேட்படையும் வாழுமே கண்ணாய் சீர மதிப்புடைக்கு ஆணுமே பெண்மை அரசு. புகழேந்தி புலவர் தமேதிக்கு சூடிய போராடம். 20ஆம் நூற்றாண்டிலே பாரதி என்கிற கவிஞன் வந்தான். அவன் புரட்சி கவியாக, புதுமை கவியாக, மகாகவியாக ஏன் நின்றான் என்றால் மன்னன் அவர்களே 2 காரணங்கள். அவன் ஒன்று பழமைக்குள் நின்று கொண்டு புதுமை பெண்ணை படைத்தான். நிமிர்ந்த நன்னடை
ஆண்களுக்கு சொன்னார், பிறர் மனை சேராதே, பிறர் மனை சேர, பிறனில் விளையாதே, பிறர்மனை நோக்கா பேராண்மை. ஆண்களின் புத்தி அறிந்து ஆண்களுக்கு சொன்னது இது. பெண்களுக்கு சொன்னார் சாலமன் மன்னன் அவர்களே, பெண்களுக்கு சொன்னார், தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொக்காத்து சோவிலார்பட். உன்னைக்கா தற்காத்து தற்கொண்டவனை பேணம்மான்னு சொன்னார். அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. தற்கொண்டவனை பேணு, தகை சார்ந்த சொக்காத்தும் நீ சோர்வற்றவள் பெண் என்றார். அதனால் தான் பெண் என்ற கையிலே அச்சாணி இருக்கிறது. இங்கே சொன்னார்கள், 2 நிமிடங்கள் தரவான் ஐயா. இங்கே சொன்னார்கள் 9:1 இருக்குன்னு சொன்னார். இங்க ஒரு கதை இருக்கிறது. இந்த வைத்தியராணி சொன்னார், அந்த ஒளிப்பதிவு நாடா பெண் பேசியதை ஒளிப்பதிவு செய்தீர்களே, அதற்கு முன் ஆண் என்ன செய்தான் என்று ஒளிப்பதிவு செய்தீர்கள். என்ன செய்தீர்கள்? இங்கே பல பெண்களுக்கு டிப்ரெஷன் சொல்கிறார்கள், மனவியால். அதை கொண்டு வந்தவர்களே இந்த ஆண்கள். அவர்கள் திருமணம் முடிக்கும் வரைக்கும் செல்விகளாக இருக்கும் வரைக்கும் ஒழுங்காகத்தான் இருந்தார்கள். இவர்களுடைய கொடுமைகளினாலேயும் அடக்குமுறைகளினாலேயும் புரிந்துணர்வு இல்லாமையினாலேயும் வந்ததுதான் அந்த மனத்தால். ஒன்று தெரியுமா ஐயா, இங்கே அழைத்தால் போலீஸ் வரும் என்று சொல்லிவிட்டு ஒரு நண்பர் ஸ்ரீலங்காவுக்கு கூட்டிக் கொண்டு போய் போன கோடை விடுமுறையிலே அவருக்கு அடித்தாரா? ஏனென்று சொன்னால், இப்போ அடிவாக்கம் 911 இங்க உள்ள அப்பா அம்மார் இங்கே வளர்கின்ற தங்களுடைய மகன்மாருக்கு ஈழத்திலே இருந்து வளர்க்கிறார்கள். ஏனென்றால் ஒன்று ஆண்கள் சம்மதிக்கிறார்கள் இல்லையா, தானும் பல்கலைக்கழகத்தில் படித்துவிட்டு அட்டைக்கடனில் வைத்திருக்கிறேன் சார், அவளும் வைத்திருந்தால் அதை கட்டி முடிப்பதற்கே 10 ஆண்டுகள் வேணும். அதனால் பல்கலைக்கழகம் பட்டதால் எனக்கு வேண்டாம். அப்பா நினைக்கிறார், இங்கே பிறந்தவன் சில வேளை அப்படி இப்படி இருப்பானோ, மகனை பற்றி கவலை இல்லை. ஊரில் இருந்து பட்டவன் அவன் சொக்க தங்கம் வந்துவிட்டது. தூதுவனை அனுப்புகிறார், நான் மன்னன், அவருடைய மகளிலே எனக்கு விருப்பம் வந்து விட்டது, மையல் வந்து விட்டது, மீள முடியவில்லை. அந்த வேடுவரிடம் போய் மன்னன் மகளை திருமணம் செய்ய விரும்புகிறார் என்று கேட்டுவிட்டு வா. தூதர்கள் உஷாராக போட மன்னன் கொண்டு வருகிறான். உடனே அப்படியே கொண்டு கன்னிகாதானம் செய்து விடுவார். அவர் சொல்கிறார், வேடுவர் தலைவர் விட்டதா, வெல்சுதைகுவ விட்டதா, தலைவாதி ஒரு வனத்திடை விட்டதா, துகிலுடைய விழித்ததா, விட்டது உண்மையை காப்பாற்றுவேன் என்று கூறி ஹரிச்சந்திரன் சந்திரமதியையும் தேவதாசையும் ஒரு பிராமணனுக்கு விட்டான். நடந்தது என்ன? வெல்சுதைகுவ விட்டதா, ராமன் 10 அவதாரங்களில் ஒருவன் தீக்குளிக்க விட்டவர். கேட்டால் யாரோ கேட்கிறார்களா, தான் தீக்குளிக்க விட்டாரா? வெண்சுதைகுவ விட்டதா, துகில் உரிய விட்டு விழித்ததா, 5 பஞ்சபாண்டவர், பாண்டவர் பூமியின் மைந்தர்கள், தர்மன், பீமன், அர்ஜுனன், சகுலன், மகாதேவர். அவர் கேட்கிறார், சூராடி துகில்விய வருகின்ற பொழுது என்னை தோற்றவின் தன்னை தோற்றாரா, தன்னை தோற்றவின் என்னை தோற்றாரா? அந்த பாஞ்சாலியின் துகிலில் இருந்த பொழுது கர்ணனை அவமானப்பட்டு போகிறான். கையில் சேரையை களைவாய், அவள் சீலையும் களைவாயும். அந்த கொடையிலே சிறப்பு பெற்ற கர்ணன் என்ற பாத்திரமே அங்கே தோற்று போய் நிற்கிறது. அதனால் தான் பாஞ்சாலிகள் நாங்கள் 5 கணவராயிருந்த அந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது? கலைவாதி ஒரு வனத்திடை விட்டதா? நல அன்னமாக வந்து சனி பகவானிடம் தோற்று திருமணம் செய்த தமயந்தியை காரணத்து காதலில் காதலியை கைவிட்ட பாதகன் என்று நன்மை ஓடி ஒழித்த நலன். அவர்களெல்லாம் மன்னர்கள் என்று நீங்கள் இருக்க வேண்டாம். எங்களிடையே ஹரிச்சந்திரர்கள் இருக்கிறார்கள், ராமர்கள் இருக்கிறார்கள், நலன்கள் இருக்கிறார்கள். எல்லோரும்
மாற்றம். புலம்பெயர்ந்த மண்ணிலும் ஒரு பெண்ணானவள் பழமைக்குள் நின்று கொண்டு பண்பாட்டை தேடிக்கொண்டு காலத்துக்கேற்ற புதுமையை கையெழுத்துக் கொண்டு மனித ஜங்கமாக தன்னுடைய கால்களிலே சில்லுகளை கூட்டிக் கொண்டு சக்கரமாக விழுகிறாள். அவள் குடும்ப சீர்குலைக்கு ஒரு நாளும் காரணமாக மாட்டாள். இந்த ஆண்கள் அவர்கள் தாங்களும் முன்னேறாமல் அவர்களையும் முன்னேற விடாமல் பிடித்து இழுக்காமல் அவருடைய பாதையிலே சேர்ந்து ஓட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். யாரும் பேசணுமா? என்னங்க என்ன போடு போட்டிருக்காங்க. இந்த பக்கம் ஆடி அப்படியே உட்கார்ந்து என்ன பேச? எத்தனை செய்தி இங்கிருந்து அப்படியே தாவி ஈழத்துக்கு ஓடுறாங்க. ஒரு நாளும் பெண் எந்தெந்த நூலிலிருந்து ஒவ்வொரு செய்தி இல்லை. அதையும் உள்ளபடியே ஒரு கரிசனை உள்ள பெண்ணாக சும்மா ஒரு சமூகத்தை எப்படி காக்க வேண்டும், எப்படி பார்க்க வேண்டும், இந்த காலம் எப்படி கழிய வேண்டும் என்பதை பற்றி தன்னுடைய கருத்தாளமிக்க பேச்சு அடி தூக்க. கொஞ்ச நேரத்தில் ஐயா சட்டத்தரணி மிரண்டு கத்து என்ன செய்ய? என்னெல்லாம் இந்த கட்சியில போட்டிருந்தா அப்போதே போயிருப்பேன். என்னங்க பேச முடியும் இல்லைங்க? கஷ்டம். வாழ்த்துக்கள். தவிசிலே அமர்ந்து நல்ல தமிழ் தந்து நல்ல ஒரு தீர்ப்பையும் வழங்க இருக்கின்ற நடுவர் பெருமான் அவர்களே, எங்களோடும் எதிர்கட்சி சார்பிலும் பேச வந்திருக்கின்ற பெருந்தகைகளே, இந்த விவாதத்தின் விளைவு என்ன என்பதை காண்பதற்காக இங்கே விளைந்து வந்திருக்கின்ற விருந்தினர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன். நடுவர் பெருமான் அவர்களே, உங்களுடைய அனுமதியோடு இந்த 4 பெண்களை ஒருமுறை கையெழுத்து கும்பிடலாம். இதுக்கு அனுமதியா வேணும், என்னையும் சேர்த்துக்கங்க. ஏன் சொல்கிறேன் என்றால் நடுவர் பெருமான் அவர்களே, இந்த 4 பெண்களையும் பாருங்கள். உடல் முழுக்கப்பட்டு நெற்றியிலே பொட்டு, அவர்களுக்கு காவல் அரணாக தாலி சரடு அடி. இந்த பழமை தான் நாங்கள் வேண்டும் என்கிறோம். நமக்கு ஒரு தாலி என்ன சொன்னோம்? இவர்கள் ரவிவர்மா வரைந்த ஓவியங்களாக இருக்கிறார்கள். இன்றைய பெண்களை பாருங்கள், பிக்காசோ வரைந்த படங்கள். ஆணையும் பெண்களுக்கும் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய சூழ்நிலை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு வருமானம் பாருங்கள். அதை விட கலாநிதியாளர்களையும் ராஜ்யமா பேசியதையும் பார்த்த பின்பு அவர்கள் வீட்டிலே அவர்களுடைய கணவர்களுக்கு நாங்கள் என்ன மாதிரி அனுதாபம் தெரிவிக்கிறார்கள். அவன் வந்திருக்காங்க. என்னுடைய ஒரு கட்சிக்காரர் வந்தார், விவாதத்து சம்பந்தமாக பேச வந்திருந்தார். அவர் வார்த்தைக்கு வார்த்தை தன்னுடைய கணவரை அந்த விசரன் என்றே சொல்லிக் கொண்டிருப்பார். நான் சொன்னேன், அந்த விசரன் அந்த பைத்தியகாரன் என்றே சொல்லிக் கொண்டிருந்தார். நான் சொன்னேன், நீ எனக்கு முன்னாலே இப்படி பேசினால் உன்னுடைய வீட்டிலே உன்னுடைய கணவனை என்ன மாதிரி எல்லாம் பேசுவார் என்று. அதற்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் அந்த விசாரணைக்கு லோயரா? அந்த பழமை என்ன சொல்லிச்சு? இப்படி பெற்றவராக இருங்கள் என்று சொல்லிச்சு.
சொல்லுங்க 4 பேர். சிரித்துக் கொண்டிருப்பார், ஆண் இப்படி இருப்பார். ஆனால் கனடாவிலே அப்படி அல்ல. பெண் சிரித்துக் கொண்டிருப்பார், ஆண் இப்படி இருப்பார். அந்த மாதிரி போய்கொண்டிருக்கிறார்கள். கணவன் தன்னுடைய மனைவி சுகமாக வாழ வேண்டும் என்பதற்காக அவள் கடைக்கு போய் காய்கறிகளை பிள்ளைகளை எல்லாம் அழைத்து வர வேண்டும் என்பதற்காக ஒரு காரை வேண்டி கொடுத்தார். அவள் காரோடு போனவெல்லாம் இன்னும் வருது. நாங்கள் புதுமையை படைப்பதற்காக எங்களுடைய பெண்களுக்கு நாங்கள் 3 வேலை செய்து நாங்கள் வீட்டில் படைப்பதில்லை. நாங்கள் பெண்ணிலே படைக்கிறோம், பசிலே சில வேலை இறங்க வேண்டிய இடத்தை விட்டு வேலை பண்ணிவிடுவோம். ஆனால் எல்லாரும் அப்படித்தான் போறது. ஆண்களை பார்த்தால் எல்லோரும் 70 வயது 60 வயதுமாக இருக்கும். உண்மையிலே வயது 40. அந்த மாதிரி லோகத்தில் நாங்கள் வாழ்ந்துட்டோம். வருவர்களே, எங்களுடைய ஏற்படுவர்கள் சொன்னார்கள், இப்பொழுது பேசவி அழைக்கிறார்கள், அது பரவாயில்லை. என்னுடைய வீட்டிலே ரசிக்கிறதே இல்லையா? அது மாத்திரமல்ல மருமகளே, இந்த பெண்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால், கணவனுடைய கையிலே கவந்தியை கொடுத்து விட்டு, நீங்க சொன்னீங்களே மற்றவருடைய கையிலே பட்டால் கூட அது பைப்புக்கு இழுக்கு என்று சொன்னீர்கள். பெண்கள் என்ன செய்கிறார்கள்? கணவனுடைய கையிலே கவந்தியை கொடுத்து விட்டு பியூட்டி பார்லரிலே ஆரோடு கண்டவன் கையை கொடுத்து அதுக்கு போலீஸ் என்று சொல்கிறார்கள். கணவனுடைய கையை கணவனுடைய தலையை கடந்தாருடைய கையிலே கொடுத்து விட்டு தன்னுடைய தலையை கொண்ட இன்னொரு கடந்தாருக்கு கை கடிக்கிறார். இதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிற வெளிநாடுகளிலே இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப மோசம் நடந்தவர்களே. இவர்களுக்கு எதிரியா? இவர்கள் தான், நாங்கள் அல்ல. இவர்களுக்கு எதிரி இவர்கள் தான். அதாவது இறக்கிட்டு தொட்டுக் கொண்டு போவார்களே, அவருக்கு அதிகமாக வெள்ளிக்கிழமை ஆண்களுக்கு கொடுக்காம பெற்றுக்கு கொடுத்தார். இவர்கள் நாங்கள் போட்டுக்குவோம். அந்த பைசானே சொன்னார், 5 பெண்ணு கையால் 9 கொடுங்க சொன்னார். 9 வேலை நாங்க சொன்னோமா, ஏதோ பாதியில கட்டுல போய் நட்டிட்டு போவோம். அந்த மாதிரி கையா உங்களுடைய பொருள் என்று சொல்லி சொன்னார்கள். அந்த அவ்வை பெண் தானே, அவர்கள் ஏன் பேசுவார்? சகோதரர்கள் கண்ணகியை பற்றி ஒரு விளாசுக்காரர்கள் தானே. அந்த கண்ணகியினுடைய காலை ஒடித்து அதை கல்லோடு கல்லாக கொண்டு ஒரு காட்சியறையிலே போட்டாரு ஒரு தமிழ் பெண்கள் தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு இந்திய மகனை திருமணம் செய்து தான் ஒரு வாழ்வு பெண்ணுடைய மருமகளாக இருந்து கொண்டு தேர்தலிலே வந்து பிரதம மந்திரியாக வர முயற்சித்த பொழுது பொம்பளை வரக்கூடாது என்று சொன்னது யாரு? பெண்கள் தானே. ஜெயலலிதா அவர்களும் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களும் மொட்டை அடிக்கணும் ஒரு பொம்பளை சொன்னார். ஏன்
அடுத்த நாள் கேட்டுச்சு, ஏன்னா நீதான் கிராமத்துக்கு நகரத்துக்கு போனியே, ஏன் திரும்பி வந்திருக்காங்க? ஊர் நல்ல ஊர் தான், ஆனா நம்ம ஜாதி தான் கேட்டதாங்க. அப்ப பெண்களுக்கு எதிரிகள் யாருன்னு சொன்னால் நடுவர்களே பெண்கள் தான். பாட்டினுடைய சொல்லுகின்ற பொழுது சொன்னாலே இவர்கள் சொன்னார்கள், நீங்க சொன்னதான் சத்தம். ஆனா அந்த நாய்கள்னு யாரை சொல்றீங்க? நான் கதையை சொன்னேன் நடுவர்களே, நான் கதையை சொன்னேன். அதை எதுக்கு அவளை விளக்க மாட்டேங்குது? அதை ஏன் நான் சொன்னேன் நடுவர்களே, அச்சமும் நானும் நாய்களுக்கு வேண்டும் என்று அவர் சொன்னார். அவதான் சொன்னா, நான் சொன்னேன் அவர்தான் அவர்களுக்கு எதிரி. அவர்களை இன்றும் போட்டுகிறோம், அவர்களை இன்றும் நாங்கள் போட்டுகிறோம். அதனால் தான் அவர்களை இல்ல தரசிகள் என்று சொன்னோம். ஆமா, எங்களை எப்ப சொல்லிக்கிறாங்களா? இல்ல இல்ல, அந்த வார்த்தையே கிடையாது. அப்ப இல்லத்தரசிகள் அவர்கள் தான், அவர்களுக்கு தான் அந்த பெருமை. அது மாத்திரமில்லை நடுவர்களே, இவர்கள் சொன்னார்கள், இந்த பாடல்களை எல்லாம் சொல்லுகின்ற பொழுது பெரியவர்கள் இல்லாவிட்டால் அந்த திருக்குறளை பற்றி பேசுகின்ற பொழுது 1330 குறள், அதிலே 10 குறள்களை ரஷ்யன் மொழிபெயர்க்கவில்லை. ஏனென்றால் அந்த கடல் அதிகாரத்திலே நம்பிக்கை இல்லை. மிச்சம் 1220 குறளையும் ஒரு சமதர்மவாதி, ஒரு பொதுவுடைமைவாதி மொழிபெயர்த்த பொழுது அதிலே தெய்வம் தொழுதல் எப்படி விட்டான்? அதுல உண்மை இருக்கிறது. கையில் பெய்யும் மழை என்று ஆளாவுக்கு பாரதிதாசன் சொன்னான். பெய்ய வேண்டிய காலத்திலே பெய்கின்ற மழையாக இருப்பார் நமக்கு தவிர, நீ சொன்னா நான் பெய்வேன் என்பது. நாங்கள் இப்பொழுது மழையாகத்தான் ஊட்டிக் கொண்டிருக்கிறோம். மழை பொறுத்தவன் தான் இருக்கிறது. ஆமா, நேற்று காலையில பெஞ்சது அதான். நேற்று காலையில் என்ன நடவடிக்கை? நீங்கள் போக முன்பு கூட எத்தனையோ மழைகளை பார்க்கிறீர்கள். அதுதான் நிலைமை. மற்றும் இந்த பெண்புத்தி பின்புத்தி என்பது என்னென்றால், என்ன பின்ன குத்தி இருக்கிறாங்க இல்லையா, அதனால பின்புத்தி. அது மாத்திரம் நல்லவர்களே, அது மாத்திரமில்லை, வேறு பல விடயங்களை நீங்க சொல்ல வேண்டியிருக்கிற நல்லவர்களே, இவர்களை நாங்கள் எந்த இடத்திலும் இவர்களை முன்னேற்றி வைக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் ஊரிலிருந்து வருகின்ற பொழுது எதுவுமே அறியாமல் வருவார்கள். இங்கே தொலைபேசி இலவசம். தொலைபேசி என்ற ஒரு சாமான் இருக்கவே, அது இலவசம். அதை எடுத்து 4 பெண்களோடு கதைத்து விட்டால் பின்பு இவனுக்கு சட்டம் தெரியும், மருத்துவம் தெரியும், வரலாறு தெரியும், மனுஷனை விரட்ட விரட்ட ஓட்டுவதற்கு ஏனென்றால் இங்கே ஒரு இஎஸ்ஐ கிளாஸ் என்று சொல்வாங்க. இங்கிலீஷ் இஸ் தி செகண்ட் லாங்குவேஜ். அதாவது தமிழ் மொழியோடு வருகின்றவர்களுக்கு அல்லது எங்களுடைய சொந்த பாஷையோடு வருகின்றவர்களுக்கு ஆங்கிலத்தை கற்பிக்கின்ற வகுப்பு இஎஸ்எல் என்று சொல்வாங்க. அங்கே முதல்ல தமிழ் பெண்ணோடு ஏற்கனவே ஒரு 15 தமிழ் பெண் இருப்பார். அவர்களுக்கு உலகம் பூரா தெரியும். இவரை கெடுத்து நாசமாக்கி விட்டு அந்த இது தொடர்ந்துடும். தொடர்ந்துவதே அங்குதான். அவர்கள் தான் நைமந்தனை பற்றி சொல்லிக் கொடுப்பதெல்லாம் அவர்கள் தான். நீ கை வச்சால் அடுத்தவங்க அடி. ஒன்றுக்கு யோசிக்க வேண்டாம். அடிவர போயிடுச்சா? அதே நேரத்திலே நீங்கள் யாரும் ஆலோசனை கேட்டால் அந்த பெண்மணி சொல்வது உனக்கு என் புருஷன், உனக்கு என் புருஷன். இதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிற நடவர்களே. அதாவது இந்த நாட்டிலே பாரத நாடு சரி, தமிழ் ஈழம் சரி, இல்லாவிட்டால் ஈழமண்ணாக இருக்கட்டும் சரி, பண்பாடோடும் பழக்க வழக்கத்தோடும் பல உயரிய குணங்களோடு வாழ்ந்த அந்த பெண்கள் எல்லாம் இன்று வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற சரக்குகளை வாங்கிக் கொண்டு எங்கள் பண்பாட்டு கோலங்களை விற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் நடந்து விடக்கூடாது. அதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு கவிஞர் சொன்னார், குடி இயந்த சருத்திருக்கும் குணம் இருக்காது, குறைந்து போன்ற மனிதனுக்கும் குறைக்க விடாதுன்னு சொன்னார். பண்ணிப்பார் காசு வாங்க கண்ணிரண்டும் கடவனை தேடும், சேவை வாங்க கணக்கிற்காது தனியே போகும், பல அணிவில் நீர் வந்து பல்லவி பாடும் மக்கள் 10 பேரை பட்டினியால் கூடும் என்று சொல்லி இன்று இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. காலையில் எப்போனா எங்க வர்றாங்க என்று தெரியாது. இவன் சாப்பிட வேண்டியது, இல்லாட்டி சச்சிக்குள்ள படுத்து அப்படியே சுருண்டு விட வேண்டியது. சச்சியும் படுத்து விடுறாங்க. புது சச்சி வேண்டுனா அதுக்கு ஒரு கவலை போட்டு அவரிடம் 24 இன்ச்சு கவர்த்தியும் தான் நான் அவருடன் சீலை வைத்தவன். இதெல்லாம்
விரும்புகிறேன். உங்களை பார்ப்பது எனக்கு பரிதாபமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நடுவர்களே, ஏனென்று சொன்னால் அவர்கள் ஒன்றையும் பெரிதாக சொல்லி சாதிக்கவில்லை. எனக்கு தெரிகிறது. ஏனென்று சொல்லி சொன்னால் அவர்கள் பழமையாக எழுதி வைத்தவர்களை நான் தான் சொல்லி பழமை என்று பாவனை பழமையுடைய உட்பொருள் தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இப்போ தீர்ப்பை முடிவில் எங்களுக்கு சொன்னால் என்ன சொல்ல போறார்கள்? அதுவும் ஒரு கிழமை. நாங்கள் தோற்றாலும் பரவாயில்லை, நீங்கள் தீர்ப்பை சாதகமாக அவர்களுக்கு இந்த வாய்ப்பளித்த அவர்களுக்கும் மற்றும் இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு இதோடு பயந்து கொள்வதற்கு எனக்கு சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்த அன்பு தம்பி விஜயபாரதி அவர்களுக்கும் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வழக்குகளை ஸ்ரீபதி சரியான சட்ட நிபுணர். பேச்சு எப்படி பேசுறாரு பார்த்தீங்களா? இந்த கட்சி அப்படி ஆடி அசைஞ்சு உட்கார வச்சுட்டாங்க. என்ன பாடுபட்டாரு. அவர் எடுத்துக்கிட்ட முறையை ஒவ்வொரு செய்திகள் அவர் சொன்ன முறை இருக்கு பாருங்க. அதே போல இந்த கட்சி அப்படியே பாருங்க, கையை கட்டி உட்கார்ந்து பிரமாதமா பேசியிருக்காரு. ரொம்ப ஐயா, அதாவது நாங்க வெளிப்படுத்த முடியாத வேதனைகளை எல்லாம் இவ்வளவு துணிச்சலா வெளிப்படுத்த அது இது எங்க தொடங்குதுன்னா இஎஸ்எல்ல தொடங்கியிருந்தாங்க. இப்ப கையில இவர் கையில மட்டும் அதிகாரம் இருந்துச்சுன்னா முதல்ல எதை மூடிடுவாரு? இஎஸ்எல். அதை மூடிட்டு அப்புறம் திருப்பி கேட்டா இவ போன பெண்கள் போனாங்கன்னா இவ போன அங்க படிக்க போனா முதல் கேள்வி என்ன கேட்கிறாங்களா? உனக்கு புருஷன் எப்படி? அப்ப என்னென்ன பாடம்லாம் எனக்கு இங்கிலீஷ் பண்ணிடுறாங்க. நம்ம குடும்பத்தை ஒப்பேற்கிறதே அவர் பட்டு அதை நுணுக்கமா கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்க. என்னென்னமோ வாங்கி கொடுத்து என்னையா ஒரு வீட்டுக்குள்ள நாட்டோடு தமிழை பரப்புவதால் என்றும் இளமையோடு இருக்கிற தமிழனை நடப்புவதற்காக தன்னுடைய நாவையே நாற்காலியாக்கி தந்திருக்கிற தமிழறிஞர் ஐயா நடுவர் அவர்களே, என்னை இங்கே அழைத்து வந்திருக்கிற ஆலோசனை தம்பதியர்கள் ஐயா ஆதிநாராயணன் தம்பதியர் அவர்களே, வெள்ளப்போர் தமிழர் கூட்டம், வீரர்கள் கூட்டம், அண்ணா உள்ளத்தார் ஒருவரே மற்றும் உடம்பினால் படவாய் தாங்கள் என்ற வாழ்நாளை மெய்ப்பிக்கின்ற வண்ணம் கூடியிருக்கிற தமிழ் மக்கள், உங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனா நிறைய செய்தி சொல்லணும்ன்றதுனால முடியல. காரை வாங்கி கொடுத்த கார்ல போனவங்க காணாமலே போயிட்டாங்க. வீட்டுக்கே வாரதில்ல, உங்களை தேடிக்கிட்டே இருக்காங்க. மருத்துவம் தெரிகிறது, அரசியல் தெரிகிறது, சட்டம் தெரிகிறது, நாட்டு நடப்பு தெரிகிறது, வீட்டு நடப்பு தெரிகிறது, கணவரை பற்றி தெரிகிறது, அக்கறையில் தெரிகிறது. இது நியாயமா? அதைத்தான் நாங்கள் பரமவாதம் என்று சொல்லுகிறோம். ஒன்றுமே தெரியக்கூடாது என்று நீங்கள் நினைத்து வீட்டிற்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனித தலைகள் என்றார். எட்டை தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் இந்த வேண்டாத பழமைகளை நீங்கள் கட்டிக்கொண்டு அழுகிற வரையிலே கல்லறை பிணங்களோடு குடித்தனம் செய்கிற நிலைமையிலே தான் நாம் இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடாது.
மலேசியா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் போன்றவற்றிற்கு டொரண்டோ, மிசிசாகா, பிரம்டன் ஆகிய நகரங்களில் இருந்து துரித பணமாற்று சேவை தருகிறார்கள். Yo Money Transferring, 29 Dundas Street East, Mississauga, 905-290-8318. Yo Money Transferring. அங்கே ஒரு பையன் பந்து விளையாடிட்டு இருப்பான். இன்னொருத்தர் ஒரு சகோதரன் என்ன பண்ணுவான், விளக்கமாறு எடுத்து கூட்டிக்கிட்டு இருப்பான். இவன் அம்மா என்ன பண்ணுவா, சமையல் பண்ணிக்கிட்டு இருப்பான். கீழே இவன் எழுதுவான், இவன் தந்தை சாய்வு நாற்காலியில் சாய்ந்து கொண்டிருக்கிறார், அவன் தம்பி அவள் பந்து விளையாடி கொண்டிருக்கிறார், அவள் அம்மா அவள் சமைத்துக் கொண்டிருக்கிறார். ஆக பையன் பந்து விளையாட சமைச்சுக்கிட்டு அது விளக்கமாக கட்டுக்கிட்டு இருக்கவ யாரு, பெண். ஆக அப்பவே அந்த பிஞ்சு பழத்திலே நஞ்ச வச்சுட்டு இதுதான் உனக்கு சகோதரிகள் சொன்னாங்களே, நீங்க அங்கேயே சமூகத்தை கொடுக்க மாட்டேங்கிறீங்களா, கொட்டி ஈரத்தில் சுண்ணாம்பு கலந்த கட்டி கலந்த இருத்தல் கட்டி குறைந்து பாரதிதாசன் அவரே என்ன சொன்னார் தெரியுமா, பழந்தனை பற்றி பசுமையை வாடி பழந்தனை வீடு நீரம் உயிர்களை செல்வம் தவறை செலுத்தம் நாட்டினார், அரிசிமா போல அமைத்தனன் நன்மை பரிசு நீட்டினான் பகவல் அவனுக்கு. அவ்வளவு வேலைகள் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம், நீங்கள் மறந்து விடக்கூடாது. அத்தனை வேலைகளையும் சுமந்து பார்த்து ஒன்றையும் தாங்கிக் கொண்டிருப்பவர்களை பார்த்து நீங்கள் என்ன சொல்றீர்கள், இந்த பழமை எப்படிலாம் ஒரு குடும்பம்னா என்னன்னா, ரொம்ப பேருக்கு நான் பாக்குறேங்க, சில இன்னமும் இந்திய நாட்டில் நடந்துட்டு இருக்கு. ஐயா அவங்களுக்கு தெரியும், ஒருத்தர் வீட்டில் பார்த்தீங்கன்னா 6 பெண் குழந்தை இருக்கு. இந்த 6 பெண் குழந்தை எப்படி இருக்கு, இப்ப தமிழ்நாட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா நாம் 20 நமக்கு 20, அதுவே இப்ப நமக்கு 20 நாம் 20 நமக்கு 1. இது என்ன பண்ணுவாங்க, இந்த மரத்துல எல்லாம் கட்டி கொண்டு வருவாங்க அட்டையை. அதனால மரமெல்லாம் 2 காய்க்கு மேல காய்க்கவே இல்லை, இந்த அட்டையை கட்டி விட்டுருக்காங்க. ஆனா இவன் பாட்டு செத்துட்டே இருக்கிறான். ஒருத்தர் என்னன்னா, ஒரு பஸ்ல பார்த்தீங்கன்னா 12 குழந்தையோட ஒரு அம்மா ஏறிச்சு. கண்டக்டர் சொன்னா, வாத்தியாரம்மா தனியா வந்துருக்கீங்க, இன்னொரு வாத்தியாரம்மாவை கூட்டிட்டு போறாங்க. அதை பார்த்து நான் வாத்தியார் இல்லை, நீங்க அம்முக்கு ஏன் உள்ளே இந்த பாதி பிள்ளை நீங்க வந்து வீட்டுல விட்டுட்டு வரப்பா வேணாம், பாதி பிள்ளை வீட்டுல தான் இருக்கு, வீட்டுல. ஆக இந்த குடும்ப கட்டுப்பாடு பாரதிதாசன் அழகா சொல்லுவாரு, கையழுத்து காலழுத்து கழுத்தழுத்து எல்லாம் அழுத்து சாவனக்கோ பிள்ளை அழுவதற்கோ பிள்ளைன்னு கேட்பார். இந்த பெண்ணிற்காக பிழை பெறுகிற இயந்திரமாக போகக்கூடிய பொருளாக சமையல்காரியாக நினைக்கிற பழமைவாதம் இன்னும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. காரணம் என்ன, 6 பொண்ணு பெற்றதுக்கு அப்புறமாகவும் ஆண் குழந்தை இல்லையா இவனுக்கு. அதனால என்னன்னா, இவன் அந்த ஆண் குழந்தையை எதிர்பார்த்து இவன் பெண்களை பெற்றுட்டே இருக்கணும்னு நினைக்கிற பழமைவாதிகள் இன்னும் நம்முடைய இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கலந்து விடக்கூடாது. அடுத்து நீங்க ஒரு சராசரியான குடும்ப வாழ்க்கை இருக்கக்கூடிய இளம் இளமைகள் அவங்களெல்லாம் திருமணம் எடுக்கிறாங்க. என்ன நடக்குது நீங்க பாருங்க, தயவு செய்து யாரும் தப்பா நினைக்க கூடாது. ஒரு ஆண் திருமணம் எடுக்கிறான், பண்ணத உடனே ஒரு படம் எங்கேயாவது மாற்றி இருக்கும், அதுல ஒரு ஆட்டம் மறைமுறைதான் போட்டிருக்கோம். வந்த உடனே 2வது திருமணம் பண்ணிக்கிட்டு வந்த ஆண் சொல்லுவான், இது உன்னுடைய சகோதரி, மூத்த மனைவி, கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். எங்கேயாவது ஒரு இளம் பெண் இருக்கிறாரு, அவ தன்னுடைய கணவர் முதல் கணவர் வந்து இறங்கி போயிட்டான்னு வச்சுக்கலாம், அவரோட படத்தை போட்டு இது உன்னுடைய சகோதரன் அது போயிட்டு போகுது. இந்த விதவை பெண்ணை வெளியில உணவுவாங்களா, அவ போட்டு வச்சுக்க கூடாது. இன்னும் கூட பாத்தீங்கன்னா அவ வந்து சமூகத்தடை, அவ அன்பு பேசக்கூடாது. நல்ல சூடாக மகனானே, தோயாக குணனானே, ஆடாத அரண்கானே, அன்பதில்லை என்பதனால் சூடாக மகனானே, தமிழற்ற நாடானே, தலையற்ற உடலானே, கமழ்வற்ற பொழிலானே, காதலின் யாதலினால் சூடாக மகனானேன்னு பேசுவான். ஆக இந்த பெண் குடும்பமும் வந்து எல்லாரும் கொண்டாடுற குடும்பமா என்ன, தாத்தா பாட்டி அண்ணன் தம்பி எல்லாம். இந்த பெண்கள் எந்த நிலையில வேணாலும் நீங்க எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னால் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்க நிலைமையில குடும்ப சீர்குலைவுக்கு காரணமாக இருப்பது இந்த பழமையான வாதங்களாகத்தான் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. நீங்க சொன்னா சரியா போச்சா, லண்டன்ல இப்போ வந்து ஒரு சென்சேஷனல் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. ரொம்ப பேருக்கு உங்களுக்கு தெரியும், பிரெட் வின்னர் என்று அழைக்கப்படுகிற அந்த ஆடவன் ஒருவன் இருக்கானே, இந்த ஹோம் மேக்கர் என்று சொல்லப்படுகிற இந்த பெண் இருக்கிறாரு,
இவர்கள் 3 ஆண்டுகள் வாழ்ந்த பிறகு அவன் அந்த 3 ஆண்டுகள்ல 15 மில்லியன் வந்து சம்பாதிச்சான். அந்த 15 மில்லியன் சம்பாதிச்சப்போ இவர்களுக்குள்ள பிரிவு நேரிடுகிறது. அந்த பிரிவு நேரிடுகிற பொழுது ஒரு தீர்ப்பு வழங்கியவன் சொல்லுகிறான், அவர் வீட்டை பார்த்துக் கொண்டதினாலேதான், ஹோம் மேக்கராக இருந்ததினாலேதான் இவ்வளவு சம்பாதிக்க இவரால் முடிந்தது. அதனால $5 மில்லியன் அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று லண்டன்ல ஹவுஸ் ஆஃப் கார்டு அவருக்கும் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நடுவர்களே, எல்லாம் நீங்க எடுக்கலாமா தமிழ் பாட்ட உச்சிட்டு போய் பாட்டுல அரசுன்னு சொன்னா நீங்க வந்து போடலாம். அது வந்து சொன்னாங்க சரியாயிருமா? எத்தனை கதைகளை நாங்கள் சொல்ல முடியும்? பாஞ்சாலி கதையை சொன்னோம். நீண்ட கருங்குகளை ஈசன் ஜலம்பட்டு முன்னிறுத்தி சென்றால் வழிநடுக ஒத்தவரா என்ன கொடுமை என்று பார்த்திருக்கிறார். ஊழலும் தீமை உழைக்கும் திறமாவோ வீரவிழா நாயகன் அங்கே பேசினா பாரதி. இன்னைக்கு மனைவியை வந்து அப்படியே கையை பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க பார்க்கலாம். அந்த மனைவி பாவம், கல்லானாலும் கணவன், ஃபுல்லானாலும் புருஷன், ஹானாலும் ஹஸ்பண்ட். இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருப்பதை நாம் வந்து பார்த்துக் கொண்டு பாட்டரானா கொண்டவனா? பாட்டரானா கொண்டவனா? ஆமா, பாட்டரானா கொண்டவன். பொண்ணுக்கு மட்டும் பாருங்க, நீ தாதியாயிரு, மந்திரியாயிரு, மனைவியாயிரு, தாயாயிரு, அதுவாயிரு, இதுவாயிரு. ஆணுக்கு யாராவது அறிவுரை சொல்றாங்க, நீ இப்போ ஒரு நல்ல கணவனா இருந்தாலும் யாராவது சொல்லுகிறார்களா? அதை கூட சொல்லுவது இல்லை என்பதைத்தான் நாம் வந்து பார்க்கிறோம். ஒன்னே ஒண்ணு, இந்த அச்சப்படம் தான் ரொம்ப பேசப்பட்டது. அதனால நான் ஒன்றே வந்து நான் சொல்றேன். ஒரு அருமையான கவிதை பாருங்க. இந்த பெண் எப்படியெல்லாம் வந்து புதுமை பெண்ணா, புதுமை பெண் என்ன புதுமை பெண்ணுங்க? ரொம்ப பெண்கள் மேடையில வேணா புதுமை பெண் மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அந்த வீடுகளை போய் பார்த்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆக இந்த பெண்ணை வந்து 4 குணங்களுக்குள் சிறைப்பட்டார். அதுக்கப்புறம் 4 சுவர்களுக்குள் சிறைப்பட்டார். அதுக்கப்புறம் 4 பேர் வம்புக்கே பயந்திருந்தார். அப்ப எப்பப்பா வெளியே வந்தா? இந்த 4 பேர் தூக்கிட்டு போறாங்க, அப்பதான் வெளியே வந்தார். இதுதான் இன்றைய பெண்களுடைய நிலைமை என்பதை சொல்லி, ஐயா நான் மதுரையிலே இருந்தவங்க, அதனால அவங்க குடும்ப ரகசியம் தான் எனக்கு தெரியும். இந்த சம உரிமை கொடுத்தவர்கள் இருக்கிறாரு. நல்லா நல்லா கேட்டுக்கீங்க ஐயா. நீங்களும் மதுரையில் இருக்கீங்க, நானும் மதுரையில பராண்டு காலம் வாழ்ந்தவள். நான் இங்கே கண்ணகி மாதிரி வழக்கு வைத்திருக்கிறேன். கண்ணகி வழக்கம் இருக்கிறவை. நீங்கள் பாண்டியில் இருந்ததில்லை, அதுக்கு ஏற்பட்ட கதி உங்களுக்கு ஏற்படாமல் பார்த்து எனக்கு இந்த வாழ்க்கையை தந்தமைக்காக நல்லா யோசித்து பாருங்க. அதான் ஏன் சிரமம்? இப்படி மிரட்டல் நடக்குதுன்றதுனாலதானே இவங்க பயந்து போய் பேசுறாங்க. ஆனால் எத்தனை பாட்டுகள் ஒப்பிச்சாக பத்திகளா செய்தி. பாரதிதாசன் எங்க, பாரதியார் எங்க, சிலப்பதிகாரத்தில் எங்க? அதாவது அந்த காலத்துல அவங்க ஒரு பெரிய தமிழ்கர் ராயசோ அப்படின்னு, நாங்கெல்லாம் அவருடைய நிழல்ல கூட நிற்க தகுதி இல்லாத ஆட்கள். அவ்வளவு படித்த மேலே ராயசோனா அப்படி தமிழ் கடல்லே ஒரு பேர். அப்படி ஒரு பெருமிதமாக படித்தவர். அவர்கிட்ட இவங்க படித்தது. அந்த காலத்துல அவர் இவங்க எல்லாம் அழைச்சிட்டு கூறி பல இடங்கள் போய் பேசுவாங்க. அதனால அந்த பாட்டுகளை எப்படி கொண்டாந்து கொட்டி இருக்காங்க அவங்க அனாயாசமா. போற போக்கிலே 2 பாட்டு தூக்கி எரிஞ்சு பிடிச்சிருக்காங்க. இவ்வளவு பாட்டுகளையும் சொன்ன விற்பாடும் ஏன்னா இப்ப உள்ளூர் என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம சட்ட தாரணியை கேட்ட விற்பாடு எப்படி தமிழ்நாட்டுக்கு போறதுன்னு பயந்துகிட்டே இருக்கேன். ஏன்னா அவர் சொல்லி அழுகிற காட்சிகள் இருக்கு. பரிதாபம், ரொம்ப பரிதாபம். என்னங்க ஒரு மனுஷன் வீட்டுல படுக்க கூட இடம் இல்லை. எவ்வளவு பெரிய பெயருங்க அது. அவர் ஏன் இப்படி வெள்ளுடையில் இருக்காருன்னு இப்பதானே அடுத்து துறவியாக இருக்கார், அக்கிரம் ஓடிட்டு இருக்காரு. போகும் போது சொல்லுங்க, நானும் ஆக ராஜா பட்டிமன்ற தமிழறிஞர் அவர்களே, 2 அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, யோ புரிவர்
நிறுவனத்தை சார்ந்த திரு சிவம் அவர்களே, நண்பர் பிரதீபன் அவர்களே, வெகு தொலைவில் இருந்து இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியை ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் ஆதிநாராயணன் தம்பதியினரே, அருமையான குரலுக்கு சொந்தக்காரர் இளைய பாரதி அவர்களே, வருகை வந்திருக்கக்கூடிய பெரியவர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவரையும் வணங்கி வருகிறேன். எனக்கு முன்னால் பேசியவர்கள் திருமதி உமையாள் முத்து அவர்கள் ஒரு வழக்கறிஞர், பெண் வழக்கறிஞர். கொஞ்சம் ஆவேசமாக பேசினார். மதுரைக்காரர் உங்க வீட்டு ரகசியம் எல்லாம் தெரியும் என்று நடுவரை மிரட்டினார். எவருக்கெல்லாம் தன் வாதத்தில் நம்பிக்கை இல்லையோ அவர்கள் தான் விரட்டலை கையாளர். உங்க குடும்ப ரகசியம் தெரியும்னு சொல்லவே தப்பு. அடுத்தவங்க விஷயங்களை நாம அனாவசியமா எட்டி பார்க்கிறோம். உங்களுக்கு விவகாரமே இதுதான். அடுத்த வீட்டுல என்ன நடக்குது, அந்த குடும்பமும் கெட்டு போகுது, இந்த குடும்பமும் கெட்டு போகுது. இதைத்தான் நாங்க ஒரு 3-4 பேர் முயற்சி பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். இதை நாங்க இந்தியாவில தான் கட்டி கதறோம்னா கனடாவில் வந்தாலும் இதே. இதுக்கு எதுக்கு விமானம் ஏறி வரணும்? வைபவத்துல அதுல அங்க வந்த உடனே கோவலம் காலை வெட்டணுமா? அவன் விடிய விடிய மாதவிக்கு போகும்போதெல்லாம் இந்த அம்மா உறங்கிக்கிட்டு இருந்துச்சு. அப்ப வெட்டி இருக்கணும். அவன் நிம்மதியா திரும்பி வந்த பிறகு பூம்புகார்ல இருந்தா பிழைச்சு இருந்திருப்பான். மதுரை வரைக்கும் கூட்டிட்டு வந்து அவன் கையில சிரம கொடுத்து அவன் கதையை முடிச்சு கண்ணைக்கு பண்ண புண்ணிய காரியம். அவன் பாரு நிம்மதியா இருந்திருப்பான். அந்த வேலையை ஏமா இன்னைக்கு செய்யுங்க? ஆண்கள் எல்லாம் ஈஸி சேர்ந்த படுத்து கிடக்காகலாம், பெண்கள் எல்லாம் சமைக்கிறாங்களாம். எதுல நான் கேட்டா அவங்க 2வது படிக்கும் போது, உண்மையாக 2வது படிச்சு 60 வருஷம் இருக்கும். ரொம்ப பழைய விஷயங்கள ஏமா இங்க இறக்குமதி பண்றீங்க? ஆண்கள் பெண்களுக்கு நிகராக வேலை செய்யலைன்னா வீடு நடக்காது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. நீங்க 2வது படிக்கும் போது இந்த சிலபஸ் இப்ப இருக்கு, இப்ப பல பஸ் இருக்கு. பெண்கள் வந்து ஆண்களை தாங்குன்னு தாங்குறாங்க, கணவனை கவனிக்கிறாங்க. நான் இருக்கலாம். 5 இட்லி தான் நான் வழக்கமா சாப்பிடுவேன். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை என் வீட்டுக்காரமா 8 இட்லி வச்சா. சரி, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை உண்மையாளமா பேச்ச கேட்டு அன்பு ஜாஸ்தி ஆயிடுச்சா, என்னம்மா 8 இட்லி அன்பு அதிகரிச்சிருச்சான்னு. இல்லை, இன்னைக்கு வேலைக்காரமா வரல, அவளுக்கு போடுற 3 இட்லி வேஸ்ட் ஆகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் செய்யறது நீ செய்யல அர்த்தம். நான் வீட்டுல உட்காந்து தோசை சுட்டுக்கிட்டு இருக்கேன். அண்ணன் என்னை பார்க்க எங்க மேனேஜர் வச்சார். வந்தவர் வாசல்ல கேட்டுக்காரு, என் பையன் பப்பா தானே வந்தாரு. சின்ன பையன் உண்மை பேசிடுவாங்க. அவன் சொல்லிட்டு அவர் தோசை சுட்டுக்கிட்டு இருக்காரு. இது எனக்கு தெரியாது. நான் மேனேஜர் வந்திருக்காரு, பணத்தை கையிலேயே தொடச்சிட்டு வேகமா போய் சார் ஒண்ணு லெட்டர் எழுதிக்கிட்டு இருந்தேன். அவர் செஞ்சுக்கிட்டே சொன்னாரு, முழங்கையில மாவு ஊற்றி தொடச்சிரு. இது எதுக்கு யோசிக்கிற? எங்க வீட்டுல இப்ப சுட்டுட்டு தான் வந்திருக்கு. இவங்க என்னமோ வீட்டை காப்பாற்றி நக்கமா நிறுத்துறாங்க. அவரு அந்த அம்மா கலாநிதி குணமோகன், அவர் ஆவேசம் தேவைதான். ஒரு மன்றமே சொன்னார் பாருங்க, சாலமன் அவர்களின் தீர்ப்பு எப்படி தாய்க்கும் குழந்தைக்கும் சரியாக அமைந்தது, அது மாதிரி தீர்ப்பு கொடுங்க. அந்த கதையிலேயே சண்டைக்கு காரணம் ஒரு பொம்பளை தான். பாத்தீங்கன்னா ஆம்பளை எவனாலும் வந்தானா உள்ள ஒண்ணு இருக்கு, 2 அம்மா ஏன் உள்ளேன்னு சொல்லுது. அப்படின்னா எங்க போனாலும் பிரச்சனை பண்றது பொம்பளைங்க தான். சாலமனையே குழப்பினவங்க நீங்க. எங்களை மாதிரி சாதாரண ஆளுந குழப்ப மாட்டீங்களா? பழமை கழிய வேண்டும் என்று எப்படி பேசுகிறீர்கள்? அவங்க கேட்கிறாங்க ஒரு கேள்வி. பழமையெல்லாம் அவன் பேசுறவங்க வாதம் முடிஞ்சவா? பழமை கழியணும். பழமையாக கிழமையாக பெற்றவர்கள் அம்மான்னு சொல்லிட்டு இருக்கோம். புதுமை புகணும்னா அத்தையை கூப்பிட வேண்டியதான். சொல்லிடுவோமா? எப்படி பழமை கழியணும்? பழமை என்பது நம்முடைய அடையாளமா? மொழி என்பது பழமை, பண்பாடு என்பது பழமை, நம்முடைய சமயம் என்பது பழமை. அதையெல்லாம் கழித்து போகணும்னா அப்ப நீங்க எங்க போவீங்க? உங்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு அடையாளமாக துளைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். பழமை கழியணும்னு பேசுறத பாருங்க, கூட்டிய மாதிரி சரியில்லையா? அது முதுகுல ஒரு கூட்டியோட வர
பிள்ளைகள்லாம் பிறவில் விளைபவர்களாம். அதனால பிறவில் விளையாமைன்னு அவர் திருவள்ளுவர் எழுதினார். இவங்களுக்கு என்ன எழுதினாரா? தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலார் பெண். நீங்க ஒழுங்கா தற்காத்து தற்கொண்டான் பேருன்னா இன்னொருத்தையும் பார்க்கலாம். இன்னொருத்த பார்க்கிறாங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க தற்காத்து தற்கொண்டானை பேணினால் மட்டும் பிறனில் விளைவதற்கு வாய்ப்பே இல்லையே. நம்ம தெரிஞ்சுப்போ காரியம் யாவிலும் கை கொடுக்கிறான்னு பாரதி. உண்மையா இல்லையாங்க? காதல் ஒருவனை கை பிடித்து அவன் காரியம் யாவிலும் கை கொடுத்து, அவன் காரியம் யாவிலும் நீங்க கை கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனையே வராது. கண்டகத்த இடத்துல கை கொடுத்தாதான பிரச்சனை வருது. இதை சொல்றதுக்கு இவ்வளவு கோபம் இவ்வளவு வருத்தம். ஒண்ணு சொன்னாங்க, டிவி பெருசா வாங்கி வக்கீல் சார் சொன்னார், வீட்டுல இருக்க 21 இருக்குன்னா இங்கேயும் பெருசா வாங்குறாங்க. அதுக்கு தவிர்க்க முடியல. எங்க ஊர்ல எல்லாம் 29 இன்ச்சுக்கு மாறிடும். எப்ப செல்வி போட்டானோ அப்ப இருந்து அந்த அம்மாவை 29 வாங்கினாலும் அது நிறைய இருக்கா? சரிதான். தாமரையா 29 ஆகிற பிறகு சரிதான் ஃபுல்லா இருக்கா. வெளியே பார்த்து அழுகலாம். எந்த சீரியலை பார்த்தாலும் ஒரு குடும்பம் திருந்தும் நினைக்கிறீங்களா? சீரியலை விடாமல் பார்க்கிற ஆண்களா பெண்களா? சொல்லுங்க பார்ப்போம். ஒவ்வொரு குடும்பத்திலும் குழப்பம் விளைவிப்பதற்குமே சீரியல் இருக்குங்க. அதுக்கு வருகிற விதிகள் எல்லாம் மாயா இருக்கே இல்லையா? அதை தொடர்ந்து பார்ப்பவர்களால் வீடு எப்படி முன்னேறணும் சொல்லுங்க பார்ப்போம். முன்னேறாத ஆணாதிக்க சமூகம் அறிவியல் ரீதியாக பேசுகிறோம், நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஒரு விஷயங்க, பெட்டை கோழி கூவி உலகம் விடியுமா அப்படின்னு ஒரு அவங்க முதல்ல சொன்னவங்க ராஜேந்திரா சொன்னாங்க. விண்கல்ல யார் கூடாது முடியாது. இந்த ஊர்ல தான் நான் 3-4 W யார் நம்ப முடியாது இருக்காங்க. ஒர்க்கு வெதர் விமன் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஊர்ல பேசிக்கான சில விஷயங்களை மறந்து போவது என்பது எவருக்கும் அழகல்ல. குடும்பம் என்கிறது அமையும் போது எப்படி நம்ம முன்னோர்கள் வச்சாங்க. நல்லா சொல்லுங்க பார்ப்போம். ஆணின் கையை பிடித்து பெண்ணின் கையில் கொடுப்பதல்ல குடும்பம். கல்யாண வேலையில் என்ன செஞ்சாங்க? அந்த அம்மா கையை பிடிச்சு என் கையில கொடுத்து பத்திரமா இவளை பார்த்துக்கோ. திருமணம் என்பது எப்போது நிறைவேறுகிறது? தாலி கட்டுவதில் அல்ல. ஆண் முன்னால் நடக்க, பெண் அவன் பின்னால் 7 அடி நடக்கணும். அது பேர் சப்தபதியின் பேரு. இது நடந்தால்தான் திருமணம் நிறைவேறியதாக அர்த்தம். பின்னால் நடந்த பெண் திடீரென்று முன்னால் நடக்க போவதால் தான் குடும்பங்களில் குழப்பமே வருது. இது சொன்னா ஏன் வருஷப்படுறீங்க? பின்னால் நடப்பது என்பது கேவலம் அல்ல. பின்னால் நடக்க போவதை தெரிந்து கொள்பவன் ஆண்மகன் என்பதால் தான் அவனை முன்னால் போக சொல்கிறார்கள். பின்னால் நடந்து வருபவரை நீ அவனை ஃபாலோ பண்ண சொல்லி நீ ஓவர் டைம் பண்ணிட்டு இருக்கீங்க. இயல்பிலே ஆண் அறிவு வசப்படுபவர், பெண் உணர்ச்சி வசப்படுபவர். பாசம் நேசம் அன்பெல்லாம் பெண்களுக்கு தான் நம்ம சொல்லி வச்சாங்க. ஆனால் இன்றைக்கு என்னவா மாறி இருக்கிறது? நீங்களும் அறிவு வசப்பட்டு நிறைய அறிவியல் ரீதியாக சிந்திக்கிறாங்களா? கணவன் அருமையா சொல்வான், நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும், நீ காணும் பொருளியாகவும் நான் ஆக வேண்டும். அதுக்கு என்ன அர்த்தம்? எப்படியாக நீ உலகை பார்க்க வேண்டும். அதனால்தான் எனக்கு கணவன் என்று பெயர். கண் அவன், அதான் குடும்ப தலைவன். அவன் வழியாக உலகை பார்க்கிற ஒரு பெண் இருந்தால் அந்த வீட்டுல பிரச்சனையே வராது. நீ வாய்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சேலம் வாங்குறத பத்தி சொன்னாங்க. எங்க ஊர்ல சேலம் வாங்குற பிரச்சனையே கிடையாது. ஏன்னா வைக்க இடம் இல்லை. புதுசா ஒரு வேர் ஹவுஸ் ஒன்று ரெடி பண்ணி தான் அங்க வைக்கணும். இவ்வளவு சேலைகள் வாங்கி என்ன செய்ய போறீங்க? பட்டு சேலைகளுக்காக பணத்தை கொட்டி செலவு பண்ணுகிற பெண்களை எத்தனை தடவை கட்ட போறீங்க? வாழ்நாள் 5 தடவை கட்டுவீங்களா? 5 தடவை கட்டுறதுக்கு இவ்வளவு செலவு இருக்கு. ஆண்களுக்கு குடும்பத்தில் தேவையான செலவு பண்றானா? பெண்களே நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன புதுமைகளை கொண்டு வந்திருக்கிறீர்கள் சொல்லுங்க பார்ப்போம். டிவி வந்திருக்கிறது, செல்போன் வந்திருக்கிறது. ஆனால் வாழ்க்கை முறையில் உங்களால் என்ன புதுமையை படைக்க முடிந்திருக்கிறது? பழைய சோட திரும்பி திரும்பி மைக்ரோவேவ்ல சூடு பண்ணி வைக்கிறீங்க. நீங்க அப்பா அம்மா எல்லாரையும் சேர்த்து வச்சு கவனிக்கிறாங்க. எங்க கவனிக்கிறீங்க? எங்க வீட்டுலமே எங்க அம்மா இருக்கிறாங்க, எங்க அப்பா இருக்கிறாரு. இருந்த காலத்துல நான் ஒரு நாள் சொன்னேன், என் பிறந்த நாள்னா யாராவது 2 ஏழைகளுக்கு சாப்பாடு போனோம்னா அவருக்கு சிரிச்சுட்டு சொன்னாங்க டெய்லி போடுறோம். எனக்கு புரியல என்ன சொல்லியா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் போடுறோம். மாமனார் மாமியாருக்கு சாப்பாடு போடுறதே தர்மம் பண்றதாக நினைக்கிற தர்ம பத்தி நிகழ்வு. ஆக குடும்பம் எப்படி முடியாது சொல்லுங்க பார்ப்போம். தயவு செய்து யோசிச்சு பாருங்க. தெய்வம் தொழால் பொருள் தொழுவது தெளிவா விளக்க சொன்னாங்க. உடைகளில் புரட்சி செய்வது இன்றைக்கு தவறு அல்ல.
ஏன்னா சேவை வேலைக்கானது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆடை பாதியாக போவது எந்த வகையில் நியாயம்னு ஆண்கள் கேட்கிறது ஏன் வருத்தப்படுறீங்க? நைட்டி அப்படின்றது இந்தியாவில் தேசிய உடையா போச்சு. நைட்டின்னு அங்க எழுதியிருக்காங்க, நைட்டு உடை அப்படின்னா. அதை போய் பகல பால் வாங்குறது பிள்ளைய பழி கொடுக்குறாங்க. எலெக்ஷன்ல ஒரு அம்மா அதை போட்டுக்கிட்டு ஓட்டு போட முடியாது. மோடி காலத்திலே மயங்கி விழுந்துட்டார். இது நாகரிகம் பண்பாடு என்று எப்படி பேசுவது? குடும்பம் குறைவதற்கு பெரிய காரணம். நம்ம வீடு நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் சூரியன், இன்னொரு பக்கம் சந்திரன். இரண்டு இருந்தால் தான் பூமி ஒழுங்காக இருக்கும். ஆண் என்பவர் சூரியனாகவும் பெண் என்பவர் தன்மை உள்ளவளாக குளிர்ச்சி உள்ள சந்திரனாகவும் இருக்கணும். அதான் வீடு. அப்படிதான் பிள்ளைகள் நல்லா இருக்கும். நீங்களும் சூரியனாக சுற்றி சொல்றால் வீடு எல்லாம் கேட்டுக்கோங்க. இதை சொல்றதுக்கு எதுக்கு வரும்? ஆண் என்பவர் இயல்பாக அப்படிதான் இருப்பான். பெண் என்பவர் எதுக்காக பொம்பளைக்கு தலையில பூ வைக்கும், ஆம்பளைக்கு காதுல வச்சான். ஏன்னா அவன் தெரியும். என் வீட்டுக்காரமாவும் நானும் ஆட்டோல போயிட்டு இருக்கோம். எங்க ஊர்ல ஆட்டோ தான். ஏன்னா புருஷனும் போற இடத்துல மதிக்கிறது இல்லைன்றதுக்காக சொல்றேன். ஒரு இடத்துல வண்டியை நிறுத்தி பூ வாங்கிட்டு வர சொன்னான். நான் என்ன பொம்பளை வேலையில நான் செய்ய முடியாது, நீ போய் வாங்கினேன். அதான் இல்லை எனக்காக அப்படின்னா. இதுல நம்ம கொஞ்சம் மயங்கிடுவோம்ல. சரிம்மா படத்துக்கு போய் பூக்கார மாட்டேன் போனா எவ்வளவு கேட்டா அவன் ஒரு 2 ரூபா நான் ஒரு வாங்க அடிக்காரன் பேசி 1,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போனது கையில் நீட்டினேன். உடனே அவர் சிரிச்சுட்டு எவ்வளவு வாங்கினீங்கன்னா போனா 1,000 ரூபாய். நம்ம சொல்ல 3/4 பேர் சீச்சின்னு கிடக்கு. போய் 1,000 ரூபாய்க்கு எவ்வளவு வாங்குவாங்க போய் கொடுத்துட்டு வாங்க. பூ வித்ததான் கிழவி. நான் போற வரைக்கும் அவன் கொடுத்த காசை மேலேயே வச்சிருக்கேன். அது தப்பால போடல. நான் திரும்பி போய் கொடுத்தோடனே அந்த மாதிரி வாங்கிட்டு எனக்கு தெரியும் தம்பி குழுவ பூ அதுக்கு கொசுறு கொடுத்தான். ஓசி கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஃப்ரீ. நான் சொன்னேன் நான் தான் வாங்கவே இல்லையே, வாங்காதவருக்கு இருக்கிறேன், காதில் வச்சுட்டு போ. அப்படியே ஒரே மாதிரி ஆம்பளை கொடுத்தாதான் தெரியும். போற வர எனக்கு கூட மரியாதை இல்லை. பெண்களுக்கு தலையில் வைத்திருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? மூளை என்பது சூடு வந்துடக்கூடாது. மலர்களை அணிந்து மோந்து வந்ததுக்காக இருக்காங்க. குளிர்ச்சி தலையிலிருந்து இருக்க வேண்டும். இந்த வீட்டு மானின் உள்ளம் ஏனோ விளங்கவில்லையே, கூட்டு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே, நான் கொண்டு வந்த பெண் மனதில் பெண்மை இல்லையே. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய நெருக்கடி. பெண்களிடம் பெண்மை என்பது தொலைந்து வருகிறது. குழந்தைகளிடம் குழந்தை என்பது தொலைந்து வருகிறது. அதனால் குடும்பங்களின் நிம்மதி தொலைந்து வருகிறது. ஆண்டு ஒரு நேரம் எதிரி பேசினா கொஞ்சம் பொறுத்து போனா என்னமா கேட்டு போச்சு. நீங்க எத்தனை பேரும் அடிக்க வரும்போது நான் கம்மன் இல்லையா? தயவு செய்து யோசித்து பாருங்கள். ஒரு வீடு ஒன்றுமில்லாமல் ஒரு வீடு நன்றாக இருப்பதற்கு இருவர் வேண்டும். ஆனால் ஒன்றுமில்லாமல் போவதற்கு ஒருவரே போதும். நன்றாக இருப்பதற்கு தான் இருவர் வேண்டும். அது ஒன்றுமில்லாமல் போவதற்கு ஒருவரே போதும். பாசிட்டிவ் நெகட்டிவ் என்று எல்லாத்திலும் இருக்கு. எலக்ட்ரிசிட்டியில் இருக்கு இல்லையா? ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ். ஒருத்தர் பாசிட்டிவாக இருந்தால் ஒரு நெகட்டிவாக தான் இருக்கும். ஆண் நெகட்டிவாக சிந்திக்கலாம், இல்லை என்று சொல்லவில்லை. அவர் பழமை பேசுவதில் நியாயம் இருக்கிறது. காலம் காலமாக அவர் கட்டி காத்த பண்பாட்டை திடீரென்று தொலைத்துள்ள எவரும் ஒத்துக்கொள்ளவே மாட்டார். அது இந்தியாவானாலும் சரி, இலங்கையானாலும் சரி, கனடா ஆனாலும் சரி, கொண்டு வந்த லக்கேஜுகளோடு ஒட்டி கொண்டு வந்தவை அவை. அது கொண்டு வரப்படாத லக்கேஜ். திடீரென்று இங்கு லக்கேஜ் காணா போனதற்காக கலந்துகிறோம். பண்பாடு தொலைந்து போனதற்காக கருத்தரிக்கிற தமிழர்களை இன்னும் பார்க்கவே முடியவில்லை. ஏன் என்று யோசித்து பாருங்கள். எங்கே அதிகம் வெளிப்படுகிறது? ஒரு வீடு நன்றாக இருந்தால் பெண்தான் காரணம் என்று சொல்லுகிற பெண்களே கெட்டு போனாலும் அவள்தானே காரணமாக இருக்க முடியும். தயவு செய்து இதுக்கு பதில் சொல்லுங்க. பின்னாடி வருகிற பெரும் பாரதி பாஸ்கர் முடிச்சிட தலைவர்களே, ஒரு வீடு பெருமை அடைந்தால் அதற்கு யார் காரணம் என்றால் பெண்தான் என்று மாறுதட்டி பேசுகிற பெண்களே, கெட்டு போனாலும் நீங்கள் தான் காரணமாக இருப்பீர்கள். நாங்கள் காலம் காலமாக காத்து வந்த பண்பாட்டை திடீரென்று தொலைக்க விரும்பவில்லை. நீங்கள் அதை கைது செய்து எங்களோடு இணைந்து சேர்ந்து
கோபுரங்களாக மாற்ற உதவி செய்யுங்கள். லிவிங் டுகெதர் என்பது அடுத்த தலைமுறைக்கு போனது என்றால் தாயை போல பிள்ளை நூலை போல சேவை என்பது ப்ரூவ் ஆகி இருக்கிறதா இல்லையா? அடுத்த தலைமுறை லிவிங் டுகெதர் டேட்டிங் என்று போய்விட்டது என்றால் அதற்கு யார் காரணம்? சமூகம் மட்டுமல்ல, நீங்களும் தான் காரணம். ஏனென்றால் உங்களின் பராமரிப்பு சரியில்லை என்ற அர்த்தம். பழியை நீங்கள் பிறர் மீது போடாதீர்கள், நீங்கள் தான் அடிப்படை காரணம் என்று சொல்லி பெண்களின் புதுமை மோகம் உடையில், உணர்வில், உணவில் வந்துவிட்டது தவறல்ல. ஆனால் அவர்கள் அடிப்படையான பழமையை தொலைத்திருக்கிறார்கள். அந்த பழமை வாதத்திற்காக உயிரை கொடுக்க தயங்க மாட்டான் தமிழர் என்று சொல்லி வாய்ப்பு நன்றி போட்டிருக்காரு. உயிரை கொடுக்குற லெவலுக்கு வந்துட்டு அதான் ஏற்கனவே எடுத்துக்கிட்டு தானே இருக்காங்க. நீ என்ன நீங்க கொடுக்கறது? அவருக்கும் ஒரு வேகம் தான். ஏன்னா ஒரு 2 பேருக்காவது சாப்பாடு போடலாமா அப்படின்னு சொன்னா அதான் ஏற்கனவே போட்டுக்கிட்டு இருக்கோம்ல வீட்டில் சொன்னா எப்படிங்க இருந்திருக்கும் இந்த மனுஷனுக்கு? வேதனை தான். இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பாரதி பாஸ்கர் வாங்க. அன்பும் அறிவும் வாய்ந்த நடுவர் அவர்களே, வணக்கத்துக்கும் மரியாதைக்கும் உரிய சக பேச்சாளர் பெருமக்களே, வீரம் செறிந்த இந்த மண்ணிலே இருந்து இங்கே வந்திருக்கின்ற பேருந்து கொண்டோரே, பெரியோரே, பெற்ற தாய்மாரே, நகரம் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். எனக்கு முன்னாலே பேசிய தோழர் ராஜா அவர்கள் பேசினால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை எவ்வளவு அடாவடியா பேசினாலும் நல்லா பேசுற மாதிரி ஒரு மாய்மாலம் பண்ணிடுவார். தோழர் ராஜா பேசுகிற போது சொல்லுகிறார், கண்ணகி கதையை பாருங்க, சும்மா இருந்த ஆள மதுரைக்கு போக சொன்னது கண்ணகின்னு சிலப்பதிகாரத்தையே மாத்துறீங்களே இல்லையா? மதுரைக்கு போக வேண்டும் என்று சொன்னது கோவலன். அவன் கேட்டதனால் தன்னுடைய சிலம்பை எடுத்து கொடுத்து எழுத என்ற உடனே எழுந்து அவன் பின்னால் போனவள் கண்ணகி. உங்களுக்கு தெரியுமா? மாதவி வீட்டிலிருந்து வந்த கோவலனை சிலம்பு கொடுத்து மன்னித்தவள் கண்ணகி. அவள் பெண். சிறையில் இருந்த சீதையை பற்றி அனுமன் சொன்ன பிறகு கூட நம்பாமல் தீக்குளிக்க சொன்னான் ராமன். அவன் ஆண். அதுதாங்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற வித்தியாசம். எது பழமை? ஆண்களினுடைய பழமைன்னு நாங்க எது சொல்றோம் தெரியுமா? வீட்டுல தோசை சுட்டாரு ராஜா. தவறு ஒண்ணும் இல்லையே. தோசை சுடுகிறதை மற்றவர்கள் பார்க்க கூடாதுன்னு அவசர அவசரமா அதை கூட சரியா கை கழுவ தெரியாம மற்றவர்கள் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க பாருங்க, அதுதான் பழமைவாதம். இது என்னுடைய வீடு, இது என்னுடைய குடும்பம், என் குழந்தைகள், என்னுடைய துணைவிக்காக நான் ஒரு சமயத்திலே உதவி செய்வது தவறல்லன்னு தோசை அரைத்த மாவு கையோடு கதவை நீங்கள் திறந்து மறைச்சு மறைச்சு செய்கிறீர்களே, இது பழமை மோகம். பெண் என்கிறவள் பின்னாலே நடந்து வர வேண்டியவள் என்று சொல்லுகிறீர்களே ராஜா அவர்களே, ஓபத்தை செஞ்சிடாதீங்கன்னு பயப்படுகிறீர்களே. பெண் என்கிறவள் ஆணுக்கு பின்னாலே நடக்கிறவளாகத்தான் இருந்தாள். எப்போது தெரியுமா? பாதைகள் மிகச்சரியான ஸ்மூத்தான பாதைகளாக இருந்த போது ஆண் முன்னால் நடக்க, பெண் பின்னால் நடப்பது சாத்தியமாக இருந்தது. ஆனால் கரடு முரடான மலைப்பாதையை போல வாழ்க்கை மாறி போய்விட்ட காலகட்டம் இது. ஒரு கரடு முரடான பாதையில ஏற போதுங்க, ஒருத்தர் கைய ஒருத்தர் பிடிச்சுக்கிட்டு ஒரே சமமா தான் ஏற முடியும். அந்த இடத்துல வந்து நான் பின்னால போற, நீ பின்னால வாங்க, நீங்களும் விழுவீங்க, அவங்க விழுவாங்க. புலம்பெயர்ந்து வாழ்கின்ற இந்த வாழ்க்கையிலே வாழ்க்கை பாதை கரடு முரடா இருக்குங்க. எப்போது பெண் பின்னாலே நடந்து வந்தால் தெரியுமா? நீங்க மட்டும் சம்பாதிச்சுட்டு இருந்தீங்க, செலவழிப்பது அவளுடைய பொறுப்பா இருந்த காலத்தில் அவள் பின்னால் நடக்க முடியுது. இப்போ உங்களுக்கு மாட்டியோ இருக்கு, காரும் இருக்கு. எனக்கு பின்னால வந்த பையன் 3 பெட்ரூம் 2 காராஜ் வச்சு வீடு கட்டிட்டான். நான் இன்னமும் செய்ய முடியலையே, அதனால வீடு வாங்கணும், என்னுடைய மனைவியும் வேலைக்கு போனால்தான் அது நடக்கும் என்று நம்புகின்ற
சொல்றவங்க பொய் தான் சொல்லுவாங்க. ராஜா அவங்க அறியாம உண்மை வந்துடும். ஆண் என்றால் கொஞ்சம் ஈகோ இருக்கத்தான் இருக்கும். ஏன் அதைத்தான் நாங்க கேட்கிறோம் இல்லையா? ஆண் என்றால் எதற்கு ஈகோ? இந்த மண்ணிலே வாழ்கின்ற ஒரு தமிழ் இளைஞன் மொத்தம் ரொம்ப நொந்து போய் நம்ம வக்கீல் ஐயா வாழ்க்கையில அடிபட்டு மிதிபட்டு உடப்பட்டு ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆகி போய் அமைதியை தேடி பகவான் பாபாவிடம் போனார். இந்தியாவுக்கு வந்து சாய்பாபாவிடம் கேட்டார், ஐ வாண்ட் பீஸ் என்று அந்த இளைஞன் சொன்னார். பாபா சொன்னார், இப்ப நீங்க என்ன சொன்னீங்களோ அதை ஒரு கருவலையில் எழுதுங்க. அவன் எழுதினான், ஐ வாண்ட் பீஸ். சத்யசாய் பாபா சொன்னார், ஐ என்பதை அழி. அவன் அழிச்சிட்டான். வாண்ட் என்பதை அழிச்சிட்டான். என்ன பாக்கி இருக்கு? பீஸ். ஐ என்கிற ஈகோவையும் வாண்ட் என்கிற பேராசையையும் அழித்து விடு. உன்னுடைய மனசுக்கும் அமைதி கிடைக்கும், உன்னுடைய குடும்பத்துக்கும் அமைதி கிடைக்கும் என்று பகவான் பாபா ஒரு ஆணை பார்த்து தான் சொன்னார். ராஜா அவர்களே, குறிப்பா உங்களுக்காக சொல்லியிருக்காரு. பாபாவும் ஆண்தானே. ஐயா, இப்ப நடுவர் ஐயா நீங்க இருக்கீங்க. உங்களை வந்து ஆண்கள் பக்கத்துல மாத்திரம் சேர்த்துட முடியுமா? மாதிரி நீங்கள் ஆணும் பெண்ணையும் ஒன்றாய் உள்ளடக்கிய சக்தியின் பிழம்பாக இருக்கிறார்கள். அவருக்கு முன்னால அந்த அணியில பேசின வக்கீல். நான் நினைச்சு எங்க ஊர்ல தான் வக்கீல்கள் அப்படி இருப்பாங்க. எல்லா ஊர்லயும் வக்கீல்கள் இப்படித்தான் குழப்பறாங்கன்னு இங்க வந்து அச்சமும் மடமும் நாணமும் இன்னமும் தேவை பெண்களுக்கு பேசிட்டு இருக்காருங்க. நான் கேட்கிறேன், அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உரிமையடான்னு பாடல் இருக்கிறது. அந்த திராவிட கூட்டத்திலே பெண்களுக்கு இடம் இல்லையாங்க? அஞ்சாமை என்பதை மனசிலே கொண்ட பெண்களின் கூட்டத்தினால்தான் உலகத்திலே எங்கெங்கும் போராட்டங்கள் நடக்கிறதோ அங்கங்கு பெண்கள் இல்லாமல் எந்த போராட்டங்களும் வெற்றி பெற முடியாது. தூக்கி போட்டு மிதியுங்கள். ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேண நற்குடி பெண்ணின் குணங்களாம் என்று பாரதி சொன்னார். அப்போ அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இந்த நான்குக்கு பதிலாக ஞானம் நல்லறம் வீரம் சுதந்திரம் என்கின்ற இந்த 4 குணங்கள் இருக்கிற போது பெண்மை வளரும் என்று பாரதி கனவு கண்டானே. வக்கீலையா பாரதி இந்த லைனை மட்டும் விட்டு படிச்சிருக்கார். பாக்கி வரிகளை மாத்திரம் படித்திருக்கிறார். எங்கள் பாரதி சொன்னான், போற்றி போற்றி ஜெயஜெய போற்றி இப்புதுமை பெண்ணொழி வாழிவல்லான் மாற்றி வைக்கவும் முதுமையுறச் செய்து மனிதர் தம்மை அமரர்களாகவே ஆற்றல் கொண்ட பராசக்தி என்னை தன் அருளினால் ஒரு கன்னிகையாகியே தேற்றி உண்மைகள் கூறிட வந்திட்டாள். ஆண்களுக்கும் புத்தி சொல்லுவதற்காகவே பெண்ணை பராசக்தி படைத்திருக்கிறான்னு ஐயா பாரதி சொல்லியிருக்கிறாரு. நாங்க சொல்லலைங்க ஐயா. டாக்டர் ஃபிகரர் என்னங்க எங்க ஊர்ல சொல்லுவாங்க, டாக்டர்டையும் வக்கீல்டையும் பொய் சொல்லக்கூடாதுன்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க. இந்த ஊர்ல டாக்டர்களும் வக்கீல்களுமே இவ்வளவு பொய் சொல்றாங்களே. டாக்டர் ஃபிகரருக்கு ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லணும். பெண்கள் உடை அணிவது ரொம்ப செலவழிக்கிறாங்களாம். அவங்க செலவழிக்கிற பணத்துல ஒரு நாட்டுக்கே சோறு போடணும். இந்த பேசுற 4 ஆண்களை நல்லா பாருங்க. அவங்க சிம்பிளா ஒரு வேஷ்டி ஒரு பேண்ட், அவரோட ட்ரெஸ் பாருங்க. இவர் பெண்கள் உடை அணிவது பத்தி இவர் பேசுறாரு. இவர் போட்டுக்கிற ட்ரெஸ் வந்து எங்க ஊர்ல ஒரு தெருவுக்கே சோறு போடலாம். டாக்டர் ஏகப்பன் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்பதுல அழிவதும் பெண்ணாலேன்றது அவருடைய காதுல விழுந்திருக்கான். நீங்க ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், நீங்க போக வேண்டியது ஒரு காது ஸ்பெஷலிஸ்ட். பேர் சொல்றாங்களே, இது நடக்குமான்னு கொதிச்சு எழுதாரு. எங்க பேரை சொல்லி உங்க மனைவி உங்களை கூப்பிடுகிற போது என்ன சொகங்க, என்ன அன்பு அதிலே, என்ன ஒரு நெருக்கம், பரஸ்பர நட்பு அதிலே தெரிகிறது. அதை பாராட்ட தெரியலையே. நீங்க ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டா? மற்றவர்களுடைய இதயத்தை படிக்க தெரியாதவர் எப்படிங்க இன்னமும் வரும். எங்க ஊர்லங்க ஒரு வயசான அம்மா கிராமத்துல இருக்காங்க. சென்சஸ் அதிகாரி சென்சஸ் எடுக்கிறாங்கல்ல, அவங்க போய் கேட்கறாங்க, உங்க பேர் என்ன? முனியம்மா. உங்க வீட்டுக்காரர் பேர் என்ன? அதெல்லாம் நான் சொல்லக்கூடாதுங்க, வீட்டுக்காரர் பேரை சொல்றது இல்லை. சொல்லுங்கம்மா, சென்சஸ் எடுக்க வந்ததே வேற வழி இல்லையே, அதெல்லாம் சொல்ல
கூப்பிட்டேனாங்க. ஓ உங்க வீட்டுக்காரர் பேரு ஆறுமுகமா அப்படின்னு. அப்படித்தான் அந்த நாயை ஊர்ல எல்லாரும் கூப்பிடுறாங்க. அப்போ பேரை சொல்லக்கூடாதுன்னு தேவையற்ற பழக்கத்தை சுமந்து கொண்டிருப்பதனாலேயே மனசுக்குள் மரியாதை வந்து விடுமா? பெயரை சொல்லுகின்ற போது கூட மனசுக்குள் மரியாதை இருப்பதுதான் இந்த பெண். அதனாலதான் ஒரு பெண்ணு கவிதை எழுதினான். காற்றிலே உன்னுடைய பெயரை கலப்பது என் மூச்சு என்று கவிதை எழுதினான். அவனுடைய பெயரை அல்லும் பகலும் மனசுக்குள்ளே சொல்லிக்கொண்டே இருப்பதால் காற்றிலே அவனுடைய பெயர் பரவுகிறதுன்னு அந்த அழகை ரசிக்க தெரிஞ்சுக்குங்க யாருங்க. ஒரே ஒரு விஷயங்க, வள்ளுவர் ரொம்ப அழகாக இந்த பட்டிமன்றத்துக்காகவே செய்து போனார். உலகத்தோடு ஒட்ட ஒழுதல் பலகற்றும் கல்லார் அறிவினார். நம்முடைய மனசு, நம்முடைய வேர்கள் நம்முடைய பழைய பண்பாட்டிலே இருக்கலாம். ஆனால் வாழ்க்கை என்பது இங்கே இருக்கிறபடி மாறித்தான் ஆக வேண்டும். நீங்கள் நினைக்கிறபடி பெண்கள் அந்த காலத்திலே உங்களுடைய கிராமங்களிலே உங்களுடைய பாட்டிமார்கள் உடுத்திய உடைகளை அணிந்து கொண்டு ஒரு விஷயமும் தெரியாமல் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் இந்த தேசத்தில் இந்த மாறி வருகின்ற சமுதாயத்தில் வாழ முடியாது. எனவே ஆண்களான நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? அவங்க வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், காலையில எழுந்து ஏதோ ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பிச்சுட்டு அவங்களும் வேலைக்கு சென்று நீங்க வருகிற போது சுட சுட சோறு சமைத்து விட்டு எல்லாம் பண்ணணும். ஆனா வீட்டுக்குள்ளே இருக்கிற போது மட்டும் 2-3 தலைமுறைக்கு முன்னாலே வாழ்ந்த பெண்கள் மாதிரி வாழ வேண்டும் என்றால் அது இயலாது. அது நடைமுறை சாத்தியம் அல்ல. இவங்க 4 பேர் பேசினதுல இருந்து ஒண்ணு புரியுதுங்க. பெண்களுக்கு சுதந்திரம் தந்திருக்கோம்னு சொல்றாங்க. முன்னாலே இருந்தது இரும்பு கூண்டு, இப்போது இருப்பது தங்க கூண்டு. அது ஒன்றுதான் வித்தியாசமே தவிர மனத்தளவிலே இல்லைங்க. குறை சொல்ற மனப்பான்மை ஆண்கிட்ட இருக்கிற மட்டும் ஒண்ணுமே குடும்பங்கள் சரியிருக்காது. எதுக்கெடுத்தாலும் போற ஒரு வீட்லைங்க ஒரு கணவன் வரான், மனைவி வந்து ஒரு முட்டையை ஹாஃப் பாயில் போட்டு வச்சிருக்கா. அவன் வந்தாலும் ஒரு குறை சொல்லணுமே, இதுல ஹாஃப் பாயில் போட்டேன் நான் ஆம்லெட் போடலாம்னு நினைச்சேன். அடுத்த நாள் இவன் முட்டையை ஆம்லெட் போட்டு வச்சிருக்கான். எதுக்கு நீ இப்ப ஆம்லெட் போட்ட, நான் இதை ஹாஃப் பாயில் தான் பண்ணலாம்னு நினைச்சேன். அடுத்த நாள் பம்பு வேணாம்னு ஒரு முட்டையை ஹாஃப் பாயில் போட்டு ஒரு முட்டையை ஆம்லெட் போட்டு வச்சேன். வந்தான், ஏதாவது சொல்லணுமே, ஏன் இப்படி செஞ்ச? இந்த முட்டையை ஹாஃப் பாயில் அந்த முட்டையை ஆம்லெட்டும் போடணும்னு நான் நினைச்சேன். குறை கண்டுபிடிக்கிற மனப்பான்மையை தயவு செய்து விட்டு ஒழியுங்கள். வாழ்க்கை காலங்கள் மாறிவிட்டு மாட்டை அடித்து வசக்கி தொழுவினில் மாட்டும் வழக்கத்தை கொண்டு வந்தே வீட்டினை எவ்விடம் காட்ட வந்தார், அதை வெட்டி விட்டோம் என்று கும்பி அடித்து பாரதி சொன்னால பெண்கள் அந்த காலகட்டத்திலே வாழ்கிறார்கள். வேதம் படைக்கவும் நீதிகள் செய்யவும் வேண்டி வந்தோம் என்று கும்பியடி, சாதம் படைக்கவும் செய்வோம் தெய்வச்சாமி படைக்கவும் செய்வோம் என்று பாரதி கண்ட அந்த புதுமை பெண்களாய் அவர்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் புதுமையிலே வாழ்வது மோகத்தால் அல்ல, காலத்தின் கட்டாயத்தால், அவசியத்தால். உங்களுடைய பழமை எண்ணங்களை நீங்கள் தொலைத்து விட்டால் குடும்பங்கள் என்கின்ற மலர்கள் பூத்து குலுங்கும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பு கடைசியா பேசிய இந்த 2 பேரும் முன்னாடி பேசிய 6 பேருக்கும் போட்டி போட்டு அந்த 6 பேருக்கு எப்படி பேசுறாங்களோ அதை ஒட்டி தாங்களும் பேசிடணும் அப்படின்ற ஆர்வத்தோடு கூட ரொம்ப சிறப்பா பேசி பிடிச்சிருக்காங்க. அவங்க சிறப்பா பேசினாங்க என்பதை விட நீங்க ரொம்ப அருமையா உட்கார்ந்து கேட்டு இருக்கிறீங்க. இது தொடங்குற நேரம் கிட்டத்தட்ட 8 மணி 8:15 தொடங்குச்சு. இப்ப கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் ஓடி இருக்குன்னு தீர்ப்பு வரல. அப்படின்னா இவங்க நீங்க இவ்வளவு நேரம் இருந்து கேட்கிறத பார்க்கிற போதே அவங்க எவ்வளவு அருமையா 8 பேரும் பேசியிருக்கிறார்கள் தெரியும் இல்லையா? முதல்ல அவர்களை வாழ்த்துறதுக்கு முன்னாடி உங்களை வாழ்த்தி வணங்கிக் கொள்கிறேன். கனேடிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபன வானலை மன்றத்து சான்றோர் பெருமக்களே, என்ன தீர்ப்பு சொல்ல போகிறார் என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்ற அன்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். கனேடிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபன வானொலி மன்றம் ஒரு குழந்தையை தாய் பாராட்டுவது போல 8 2 அறியாத என்னை பட்டிமன்றம் ஏற்றினை என்று
மணிவாசக பெருமான் பாடுவார். அந்த பெரிய புண்ணியருடைய காலடி நிழலுக்கு கூட காது தகுதி அல்லாத நம்மை ஒரு குழந்தையை பாராட்டுவது போல நீங்கள் பாராட்டி இருக்கிறீர்கள். உங்களுடைய அன்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆனால் இதற்கு நான் தகுதி படைத்தவன் அல்ல, நான் சிறியவன். உங்களுடைய அன்பு பெரிது. அந்த அன்பு மழையிலே நனைகிற பொழுது அகங்காரங்கள் இல்லாமல் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றாற் போல் வாழ்வதற்கு முயலுவேன் என்று நன்றி சொல்லியும் சரி. இப்படி தமிழ் மக்கள் இங்கே இருக்கிறார்கள் என்பதை பாராட்ட வேண்டும். பாராட்டுவதுதான் தமிழரிடத்தில் இருக்கின்ற தனித்திறமைகளை காண்கிற பொழுதெல்லாம் அவன் தலைநிமிர்ந்து நிற்கும்படியாக அவனை ஊக்குவிக்க வேண்டும். ஆனால் வளர்ந்து விட்டனா, வயதிலே வளர்ந்து விட்டனா, இன்னும் வளர இருக்கின்ற அவரை இந்த அரங்கிலே வாழ்த்துவது கடமை என்பது பாராட்டு. இந்த 2 பேரும் பேசுறது பேச்சு பெரிய பேச்சு இல்லை. ராஜா பேசுறதும் சரி, பாரதி பேசுறதும் சரி, அதெல்லாம் பழகினவங்க. ஆனா எந்த பயிற்சி இல்லாத இந்த அவங்கள கூட விட்டுருவேன். உண்மையான முத்துவம் பழகினவங்க தான், அவங்களே விட்டுறலாம். நான் இந்த பக்கத்துல ஒரு 3 பேர் என்னங்க நம்ம வக்கீல் ஐயா, வக்கீல் ஐயாவாவது பேசலாம், டாக்டருக்கு இப்படி பேசலாம். தமிழ்நாட்டில் டாக்டர்கள் பேசுறதே இல்லை. ஆளுங்க வந்தாங்கன்னா அப்படின்னாங்க நம்ம தான் பேசணும். அப்புறம் தான் என்ன செய்யுதுன்னு வருது. ஏன்னா இங்க பார்க்கலே டாக்டர்கள் அங்கே இதுக்கு போகும்போதும் டாக்டர் ஆதி அப்புறம் அப்படித்தான் பேசினாரு. இங்க இப்படி பேசித்தான் ஆகணுமோ, பேசித்தான் ஆகணும் போல இருக்கு. அருமையா பேசியிருக்கிறாங்க. இந்த பக்கத்துல பார்த்தா தொடங்குறதுக்கு இவங்களை ஆரம்பிச்ச ராஜ்மீரா ராஜ்மீரா என்ன கோபம், என்ன வேகம், எதிரில் விட்டு ஆளை அடிச்சுவாங்க. அந்த உரிமையை நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும் என்ற துடிப்பு. சரி, அவங்கதான் அப்படின்னா அங்க அவங்க இருக்காங்களே, பயங்கரம். என்ன வேகமா அவங்க பேசுற பேச்சுக்கள் இருக்கே. இது கண்ணகி போய் இப்படித்தான் பாண்டியன் வழக்குரைத்திருப்பாரோ பேச பெண்கள் பேச. ஒரு 100 ஆண்டுகளுக்குள் தான் இந்த பெண்கள் படிச்சிருக்காங்க. 50 மிஞ்சி போனா 100 ஆண்டு, 2000 ஆண்டுகளாக இந்த பெண்கள் படித்திருப்பார்கள் என்று சொன்னால் இந்த தமிழ் சமூகம் என்றைக்கோ மிக பெரிதாக உயர்ந்தது, மிக சிறப்பாக உயர்ந்தது. 100 ஆண்டுகளுக்குள்ளே இவர்கள் அரங்குகளை தங்கள் கைவசப்படுத்திக் கொண்டு ஆர்ப்பாட்டமாக பேசுகிற திறம் படைத்தவர்களாக இருப்பார்கள் என்றால் 2000 வருஷம் நான் தாங்க முடியாது. இவங்க 2 பேர் அவங்க விட்டுருவோம். இந்த 2 பேர் இந்த பக்கம் பேச்சாங்க. உள்ளபடியே இந்த மேடைக்காக நான் சொல்லல, நீங்கள் சிறந்த பேச்சாளர், உங்களை வாழ்த்துவது என்னுடைய கடமை. அதனால இவர்களை பாராட்டுகிறேன். என்ன சார் தீர்ப்பு என்ன? நீ பாராட்டுன்னு நேரத்தை கிடக்கிறேன். ஒரு யோசனை தான். என்ன கொஞ்சம் அவளுக்கு கிடைத்திருக்கிற மாதிரி எனக்கு நேரம் இல்லை, ஆனால் சீக்கிரம் முடிச்சாகணும். நான் எப்படி இதை முடிக்கிறது? ஒரு பக்கம் பழமை மாதம், இன்னொரு பக்கம் புதுமை போகம்.
2 தான் நிக்குது. கிழமை அப்படின்னு சொன்னோம்னா இப்படி வச்சு பார்ப்போமே, இவங்க பெண்கள் புதுமை முகத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படி வச்சு பார்த்தோம்னா முதல்ல புதுமை முகத்துக்கு போன நிற்கும். முதல்ல புதுமை முகத்திற்குள் மூழ்கியவர்கள் பெண்களா ஆண்களா? ஒரு கேள்வி. இந்த கேள்வி எழுப்பிட்டு அப்படி திரும்பி பார்ப்போம். அவரு இவரு நானு வேட்டியில் இருக்கும். இந்த 2 பேரை பாருங்க. இது 2 நம்ம ஊர் உடைய இது போட்டு கழுத்துல போட்டுருக்காரு பாருங்க. அதுக்கு பேரே கிடையாது, ஜிப்பா அப்படின்னு. எப்பா அது என்னப்பா? ஜிப்பா. ஏன்னா அதுக்கு சொல்லு இல்லைல்ல தமிழ்ல சொல்லு கிடையாதுல்ல. ஒரு காலத்துல ஒரு பெரிய கோழி பை மாதிரி தச்சு போட்டு இருக்கிறான். அது கூட இல்லை. உண்பவை நாளை, உடுப்பவை 2. இதான தமிழ் உடை. ஆனா ஆண்கள் இன்னைக்கு எத்தனை உடை போட்டுக்கிட்டான்? எவ்வளவு காலத்துக்கு முந்தி போட்டோம்? நாம ரொம்ப நாளுக்கு முன்னாடியே ஆடையை மாத்திக்கிட்டோம். அது யார் மூலமா? வெள்ளைக்காரர்கள் கொள்வது கொடுத்த விற்பாடு. நாம் ஒரு வெளிச்சம் போட்டுக்கிட்டோம். அதை இந்த பெண்கள் சகிச்சுக்கிட்டாங்களா இல்லையா? சகிச்சது மட்டுமில்லை, அவங்க பெருமையா பேசிக்கிட்டாங்க இல்லைங்களா? ஆனா இந்த பெண்கள் இருக்காங்களே, அவங்க ஆடை அணிந்திருப்பதில்லை. நமக்காவது 2 ஆடை, அவங்களுக்கு ஓராடை தான். அதுல சில மேலினங்களுக்கு வேற விஷயம். 1840 தமிழ்நாட்டிலே குளச்சல் ஒரு ஊர். வரலாற்றை கொஞ்சம் நம்ம பார்க்கணும். குளச்சல் ஒரு ஊர். அந்த ஊருக்குள்ளே ஒரு போதகர், ஒரு பாதிரியார் அந்த ஊருக்குள்ள வந்துட்டான். உள்ள வந்தாச்சுன்னா பெண்கள் தான் இப்படி நிக்கிறாங்க. அந்த ஊர் பெண்கள் 2 பக்கமும் இப்படி நிக்கிறாங்க. கையை கீழே போடுங்க அப்படின்னா கையை கீழே போட முடியாது. ஏன்? அவங்க இடுப்பு அளவு மட்டும்தான் ஆடை உடுத்திருக்காங்க. அதற்கு மேல கீழே உடுத்திருக்கிற ஆடை இருக்கு பாருங்க, அந்த ஆடையிலேயே முந்தானை எடுத்து மேலே போடக்கூடாது. அவங்க போட உரிமை கிடையாது. இப்படி உரிமை இல்லாத இருந்த தமிழ் இனம். அது மட்டும் இல்லை, அதை கூட விட்டுறலாம். அது நாமே நம்முடைய மக்களை படுத்திய கொடுமை. அதை கூட விட்டுறலாம். ஆனா மேலே சட்டை போடுவது என்பது இருக்கு பாருங்க. சட்டைனா இப்ப போடுறது கேட்டா ஒருத்தர் ஜம்பர்ன்றாங்க, ஒருத்தர் ஜாக்கெட்ன்றாங்க. அப்புறம் என்ன பேரு, வேற என்ன பேரு இருக்கு? பிளவுஸ், ஜம்பரு, ஜாக்கெட்டு. இந்த 3 மேல் சட்டை அப்படின்னா கீழ் சட்டை வேற இருக்கு. சிக்கல் ஒரு ஜம்பர், ஜாக்கெட்டு, பிளவுஸ், இது எதுவுமே தமிழ்ல காணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழில் பெண்களுக்கு மேல் சட்டை இல்லை. அதுதாங்க. ஆனா 1840களுக்கு பிறகு இஸ்லாமியர்கள் தான் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சு கெஞ்சினா, என்னையா இது என்ன அநியாயமா இருக்கு, நாங்க முழுக்க மூடி போட்டிருக்கோம், நீங்க சண்டாள பாவைகளா இந்த அநியாயம் பண்றீங்க, எங்க சமயத்துக்கு விரோதமா இருக்கப்பா, மாற்றுங்கன்னு சொன்ன ஒரு பாடு மெல்ல அதுலயும் துவக்கத்தில் என்ன கேட்டாங்கன்னா, சில மேல் ஜாதிக்காரர்கள், நாங்கள் என்ன பேசி பத்த பிள்ளைகளா மேலே சட்டை போடுவதற்கு பெண்கள் நாங்க போட முடியாது அப்படின்னு சொன்ன வரலாறு, தமிழ்நாட்டுடைய வரலாற்றை நீங்க பார்த்தீங்கன்னா இதுதான் நடந்தது. பெண்களுக்கு ஆடை இல்லை. இப்போ இந்த புதுமை முகத்தை நம்ம அழிக்கணும்னா எங்க போகணும்? கேள்வி போடுறோம்ல. இப்போ உடனடியாக மேல் சட்டைகளை எடுத்துட்டு செய்யலாமா? முதல் ஒரு கட்டம் இருக்குல்லங்க, அது முடியாது. இனி
முடியாது. அது மட்டும் இல்லை, நம்ம ஊருக்குள்ளேயே இல்லை. நாம இப்போ இன்னொரு ஊருக்கு வந்துட்டோம். இன்னொரு ஊர்ல வந்த பிற்பாடு இங்க இந்த பெண்கள் வந்து அலங்காரம் பண்றாங்க. ஐயா சொன்னாரு, அமெரிக்காவிலே அலங்காரம் பண்ற காசு, இது அமெரிக்காவே நம்ம ஊர் பெண்கள் போடுற காசுகளுக்கு வாங்கினா இலங்கையில ஈழத்தமிழ்ல மிகப்பெரிய காரியங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அலங்காரமே பண்ணக்கூடாது இல்லைங்களா? ஒரு கேள்வி இருக்குல்லங்க. மாதவி 10 துவரிலும் 5 நிறையிலும் 30 இருவகை ஓமாளிகையும். அது என்னவா? 10 மனப்பொருட்கள், 10 5 நிறை இன்னொரு மனப்பொருள், இந்த 15 போக 30 இருவகை ஓமாளிகை இன்னும் வேறு பொருள்லாம் தட்டில் போட்டு அதுலதான் அந்த அம்மா குளிச்சுச்சான். அப்போ எப்படி அந்த காலத்துல அழகா இருந்திருக்காங்கன்னு பாத்துருங்க. அந்த அம்மா போட்டிருக்க நகைகளுக்கு மட்டும் பட்டியல் போட்டிருக்கான் சிலப்பதிகார ஆசிரியர். அவ்வளவுதானே நம்ம பிள்ளைய கேட்கலையே. அப்போ நகை போடுறது என்பது பழமையாக நெடுங்காலமாக பெண்களத்தில் இருந்து வந்த விஷயம்தான். இப்போ கொஞ்சம் நகை குறைச்சி போட்டிருக்கிறாங்க. இன்னும் புதுசாக கொஞ்சம் அலங்காரம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா, அவங்க அலங்காரம் பண்ணும் போதே நமக்கு அவளை பிடிக்கல. சில நேரங்கள்ல அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பார்வை பார்த்து, சனியை வந்து எங்கிட்ட இருந்து எனக்கு அப்படின்னு சொல்லிடுறான். அலங்காரம் பண்ணலைன்னு வச்சுக்கலாம். சரி, அதை இப்படி உள்டா பண்ணுவோம். இப்ப நாம கொஞ்சம் அலங்காரம் பண்ணிக்கிட்டோம், அலங்காரமே பண்றது இல்லையா? ஆண்கள் என்னங்க போய் கண்ணாடி முன்னாடி தான் இல்லையா? நம்மளே ஒரு அலங்காரம் பண்றோம். இந்த அலங்காரம் நம்ம பண்ணிக்காம போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, பெண்கள் என்ன வாங்க நினைக்கிறீங்க? அப்ப அலங்காரம் பண்றது ஒன்றும் தப்பு இல்லை, அது ஒரு புதுமை மோகமும் இல்லை. என்ன ஒண்ணு, இந்த உதட்டு சாயம் அது இங்கதான் போடத்தானே வேண்டி இருக்குன்றாங்க. நாங்க வந்து 2-3 நாளா பார்த்தா எனக்கெல்லாம் இங்கெல்லாம் காஞ்சி, வெயிலுக்கு பயங்கரமா காஞ்சி போச்சு. இப்படின்னு தொட்டவெல்லாம் கட்டிக்கிட்டே அடிக்கிறது மாதிரி இருக்கு. அப்புறம் தான் நான் கேட்டேன், இந்த தம்பி என்ன தம்பி அப்படின்னு. ஐயா, உள்ளுக்குள்ள ஒரு லோஷன் ஒன்று இருக்கு, அதை அடிங்க, ஒரு கையில தெரியுங்க, அங்க பூசிக்கிட்டு. சரி, அப்போ நாமும் கொஞ்சம் பூசத்தானே வேண்டியிருக்கு. நம்ம பூசுற மாதிரி அவங்க வேற மாதிரி பூசிக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசம் எதுவுமே இருக்கும். அதனால அலங்காரம் பண்ணுவது என்பது தவறு அல்ல. ஆனா எந்த அலங்காரம் நம்முடைய இயல்புகளை மீறி போகக்கூடாது, நம்முடைய அடையாளங்களை மீறி போகக்கூடாது. ஆனா எந்த ஊருக்கு நம்ம வந்திருக்கிறோமோ காலங்களுக்கு ஏற்றால் போல் நம்ம மாறணும் இல்லை. இப்ப எங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளை எல்லாம் இது என்ன சல்வார் கமிஸ், அப்புறம் என்ன கொடுக்குது சுடிதார், பேரெல்லாம் தமிழ்ல இனிமேல் கொண்டாடணும், அது போடுங்க. அதான் அதுகளுக்கு அவசியமா இருக்கு. பஸ்ல போய் ஏறணும், பைக் ஓட்டணும், ஏதாவது ஓட்டத்துக்கு போகணும். அப்ப இந்த சேலையை கட்டிட்டு போக முடியுமா? முந்தி சிக்கிடுச்சுன்னா போச்சு. நீங்க பஸ் பைக்கிலேயே பின்பக்கம் உட்கார்ந்து பிள்ளைய வரும்போது காத்துல முந்தான போய் சக்கரத்தை பிடிச்சுக்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். எங்க காலேஜ் வாத்தியார் ஒருத்தர், அவருக்கு ஒய்ஃப், அவங்க பார்த்தா இதுங்க கடைவீதி இல்லை, சேலை சக்கரத்துக்குள்ள இருக்கு. அப்புறம் மீதி நீங்களே யூகிச்சுக்குங்க, என்ன அர்த்தம் யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு இக்கட்டா இப்போ. அப்போ ஆடையில ஒரு மாற்றம், அதை நம்ம அங்கீகரிச்சுக்கலாமா? ஐயா ஏதோ சொல்லி தொலையா. சில மாற்றங்களை தவிர்க்க முடியாது. நம்ம வீடுகள்லாங்க வீட்டுக்கு முன்னாடி திண்ணை வச்சு கட்டியதுதான் தமிழ் நாகரிகம் இல்லைங்களா? வீட்டுக்கு முன்னாடி திண்ணை வச்சு கட்டினது காரணம் என்ன? நம்ம இந்த
ஜாதிக்காரன் சொந்தக்காரன் இந்த தெருவுக்குள்ள வந்தான்னா அந்த தெருவை பிச்சை எடுத்துட்டு அங்க படுத்துக்கிடுவான். இது ஒரு பழைய காலம். ஆனா இன்னைக்கு என்ன செஞ்சுட்டாங்க? சாதியாவது கருதியாவது போயா மாத்திட்டோம் இல்லையா? அப்போ மாறுவது என்பதை தவிர்க்க முடியாது. ஆண்களில் தவிர்க்க முடியாது என்பது மட்டுமல்ல, சமூகத்தில் தவிர்க்க முடியாது என்பது மட்டுமல்ல, பெண்கள்லையும். அந்த காலத்துல பொம்பளை பிள்ளைன்னா படிச்சு பொதிஞ்சு நீள கூந்தல் போடுவாங்க. இன்னைக்கு அங்கிருந்து கட் பண்ணி பூரா அப்படியே தலையில போது இப்ப பூரா சில நேரங்கள் சொன்னாரு ஆனா பொண்ணான்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு. என்ன செய்ய காலப்போக்கில் கண்டுபிடிச்சுக்கலாம். அதுதான் நம்ம பயனை இப்ப அதுக்கு பதிலாக இவங்க இருந்துட்டானே சார் அவங்களுக்கு ஒரு பெரிய அதுல போட்டு ஒரு இதை போட்டு ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து போட்டு கட்டி அப்படின்னா அதனால மாற்றம் என்பதை நாம் தவிர்க்க முடியாது. அதனால அதை விட்டுலாம். அவ அடுத்து என்னங்க முக்கியமான விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் சீக்கிரம் கொடுத்துடலாம். அவங்க சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள்ல முக்கியமானதுன்னு சொன்னா இந்த பெண்மை 4 வகை குணம் சொல்லியிருக்காங்க. அச்சம் மரம் பயிர்ப்பு நாணம். அந்த 4ஐயும் அது இருக்கவும் இருக்கு, விடவும் வேண்டி இருக்கு. சில இடங்கள்ல முன்னாடி காலத்துல எல்லாம் மருமகப்புள்ள வந்தாருன்னா வீட்டுக்குள்ள வந்தாருன்னா மாமியாரு உள்ள போயிடுவாங்க. உள்ள போயிட்டு இந்த கதவை அப்படி சாத்தி அந்த இடுக்குல தான் வாங்க அப்படின்வாங்க. இவரும் அப்படின்வாங்க. அப்புறம் அதுக்கு உட்பாடு அவர் இந்த அம்மாவுக்கு 40 வயசு இருக்கும், அவனுக்கு 25 வயசு இருக்கும். ஆனா 25 வயசுக்காரன் உட்கார்ந்து கால் மேல கால் போட்டுருப்பான். இந்த பொண்ணு நின்றுகிட்டே இருக்கணும். 40 வயசுல இந்த அம்மா நின்றுகிட்டே இருக்கணும். இது ஒரு பழமை காலம். இனிமே அதை நம்ம வச்சிருக்க முடியுமாங்க? இல்ல, கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம்ல. சிலவற்றை விட்டுத்தான் ஆகணும். அதனால இந்த பெண்மை அப்படின்னு சொல்ற இடத்துல சில துணிச்சல் பெண்களுக்கு இப்போ வேண்டி கிடக்கு. ஏன்னா ஆயுதம் ஏந்தி போரிடுகின்ற காலம் இது. பெண்களும் களத்தில் இறங்கி தங்கள் மானத்தை காப்பதற்கும் தங்கள் நாட்டை காப்பதற்கும் களத்தில் இறங்கி போட வேண்டியது. ஒரு நாள் 2 நாள் அல்ல. எங்கெல்லாம் உரிமைகள் பறிக்கப்படுகின்றனவோ அங்கெல்லாம் பெண்கள் களத்தில் இறங்கிக்கூடிய வீர சாதனைகளை செய்ய வேண்டிய காலம் என்பதனாலே மாற்றத்தை நாம் அங்கீகரிக்கலாமா? கேட்டுக்கொண்டு தேவையிருக்கு இல்லைங்களா? சரி, அதெல்லாம் இருக்கட்டு சார். ஆனா வீட்டுக்குள்ள கொஞ்சம் நெளிவு சுழிவா போய் சொல்லுங்க சார். வீட்டுக்குள்ள நெளிவு சுழிவா போறதுக்கு பாருங்க, அது பெண்களுக்கு சில 1-2 விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிருந்தேன். பெண்ணுக்கு சில நேரங்கள்ல நம்மோடு சினப்பதும் நம்மோடு அது பேரு சினம்னு கிடையாது, ஊடல்ல பேரு. ஊடல்ல பேரு ஒன்றும் இல்லைங்க, ஒண்ணும் இல்லை. தும்மிட்டான் அந்த படுவா, உங்களுக்கு தெரியும். தும்மிட்டான். அவன் தும்மின உடனே என்ன செஞ்சுட்டா, அவனை வாழ்க அப்படின்னு வாழ்த்துட்டு அப்படின்னா ஒரு பார்வை பார்த்தா, யோ நான் இங்கதான் இருக்கேன், உன்னைய நினைக்கிறதா நான் தானே நினைக்கிறேன். நீ தும்மி இருக்கிய, நான் இப்ப உன்னை நினைக்கலையே, இவன் நினைச்சா உன்னைய அப்படின்னு கேட்கிற உரிமை இருக்கு பாருங்க. அது சில நேரங்களில் பெண்களுக்கு இருக்கணும். அது நமக்கு பிடிக்கல அப்படின்னா என்ன செய்யலாம்? தாயி, நானே செத்து போய் வந்திருக்கேன். ஒரு இடத்துல வேலை பார்க்கிறேன், 2 இடத்துல வேலை பார்க்கிறேன், நீ தான் வேலை பார்த்து வந்திருக்க, நீ இப்படி நீ போட்டு இம்சை பண்றீங்க அப்படின்னா அந்த அம்மா என்ன நினைக்கணும்? அது செத்த சவமே இல்லைங்க. ஒரு பெண்ணு இப்படி பேசினா அவள் மனத்துக்குள்ளே அன்பின் ஊற்று பெருக்கெடுத்து ஓடிக்கிடுன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கிட்டு அதை புரிந்து வந்து அவள் தோல்வியில ஒரு சாயை சாய்ந்து அது இல்லைன்னா அது வீடாது, நரக காடு. அந்த பொண்ணு அப்படி பேசும்போது நாம அப்படி பேசிட்டு தன்மை இருந்து தமது பார்த்து உண்டற்றார் அம்மா அறிவை உயர்த்து
அப்படின்னு பாடுனானே பாட்டேன். அது மாதிரி அவளோடு கூட இருந்து மகிழ்கிற மகிழ்ச்சி இருக்கு பாருங்க, அது பெரிதல்லவா. அவள் ஓடுவதும் நம்ம அதோடு கூட சேர்ந்து பாடுவதும் வாழ்க்கை செழிக்கும் மகிழும். ஆனா அதை போய் என்னங்க நேரங்காலம் தெரியாம இப்படி இருக்காளே அப்படின்னா, சார் நீங்க சொல்ற வேற விஷயம் சார். இவா வேலைக்கு போறவங்க போறா சார், ராத்திரி 2 மணி 3 மணி கார்ல வரலாம், வரட்டும், நான் சொல்லல. பக்கத்துல ஒரு பேர் உட்கார்ந்து வர்றாரு சார், ஏன் நாடி வழக்கமா சார், பக்கத்துல உட்கார்ந்துட்டு சரி உட்கார்ந்துருக்கட்டுமே சார், உட்கார்ந்துருக்கட்டுமே. அதுக்காக அவங்கிட்ட இவன் எதுக்கு சார் தட்டுறான், இவன் தட்டுறத பார்த்து அவனும் தட்டுறான் சார், அவன் அவளையா சார் தட்டுறான், என் நெஞ்சியே தட்டுறான். இப்படி ஒரு 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 சங்கடம் உங்களுக்கு வந்திருக்கு இல்லையா? இது அவளைத்தான் நாம் நம்பணுமே தவிர நம்பித்தான் ஆகணும். என் மனைவி என்னோடு வாழ்க்கை ஒப்பந்தத்தில் ஈடுபட்டவள். நான் அவளுக்கு ஒரு நாளும் துரோகம் நினைத்ததில்லை. அவளை மறந்து நான் என் கால்களை தூக்கி வைத்ததில்லை. அதுபோல்தான் அவளும் என்று எண்ணியதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர அதற்கு பிறகு உங்களுடைய சந்தேக பிரதேசங்களை விஸ்தரிப்பீர்கள் என்றால் வாழ்க்கை சுவைக்காது. வாழ்க்கை முடியாது. ஏன் அப்படின்னா என்ன செய்யணும்? உட்கார்மா, நீ வேலைக்கு போனால் இப்படித்தான் பேச வேண்டி இருக்கும், நீ அவனை தட்டத்தான் வேண்டி இருக்கும், அவனும் உன்னை தட்டத்தான் வேண்டி இருக்கும். நீங்க 2 பேரும் தட்டல, நான் தடுமாறி வேண்டாம், நீ வீட்டுல நான் 2 பேரை பார்க்கறத விட 4 பேரை பார்த்து சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு அதுக்கு தயாராகிக்கலாம். அது நமக்கு சம்மதமானு பார்த்துக்கணும். நமக்கு சம்மதமா? பொதுவாக பார்த்தா அவங்க ஒரு செய்தி ஒன்று சொன்னாங்க. குறிப்பாக இந்திய பெண்மை, தமிழ் பெண்மை, ஈழத்து பெண்மை ஒரு நாளும் தான் நம்புகிற ஆடவரை கீழே விழுத்து விட்டு வரம்பு மீறி கடன் மாறி அங்கிருந்துமாக போய் அவரை அழைந்து அதை கணக்கில் எடுத்துக்கொண்டு பார்த்தால் வருகிற புதுமையை பெண்கள் வரவேற்கத்தான் செய்வார்கள். அவர்கள் மட்டுமல்ல, நாமும் தான் வரவேற்கிறோம். நாம் வரவேற்பது போலவே அவர்களும் வரவேற்கிறார்கள். அண்டை பகுதியில் வாழுகிற பெண்கள் எப்படி இருக்கிறார்களோ அது இவங்களும் சொன்னாங்க. இந்த ஊர் இருக்கு பாருங்க, ஊர் எப்படி போகிறதோ ஊரோடு ஒத்து வாழ்வதற்கு பாருங்க, அந்த ஒத்து வாழ்கிற வாழ்க்கை பெண்களுக்கு வந்துதான் ஆகும். ஆனால் நம்முடைய அடிப்படை பண்பாட்டை விட்டு விடாமல், நம்முடைய நாகரிகத்தை விட்டு விடாமல் வாழுகிற அந்த வாழ்க்கை நம்முடைய பெண்களுக்கு எப்போதும் இருக்கும் என்று நாம் நம்புவதா? அது உண்மையாகவே இருப்பதினால் பெரியோர்களே ஒன்று சொல்கிறேன், ஆண்கள் நெடுங்காலமாக பழமை வாதத்தில் மூழ்கி கிடக்கிறோம். நாம் அடிமைப்படுத்தவே வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். நாம் தான் அப்படித்தான் அவர்களை ஆழ்வது என்பதல்ல. சொல்ல போனால் சாங்கிருத்தியா என்ற கருத்தை பார்த்தால் பெண்கள் தான் முதலில் ஆண்களை ஆண்டவர்கள். அந்த இடத்தை நாம பிடிச்சுக்கிட்டோம். இப்போ பிடித்திருக்க போது இப்போ யார் பிடித்துக் கொள்வது என்பதில் இப்போ போச்சு. இருவரும் சமமாக வாழ வேண்டும், இருவரும் கைகோர்த்துக் கொண்டு இந்த யுத்த காலத்திலே பிரவேசிக்க வேண்டும். அப்படி பிரவேசிக்கிற பொழுது பெரியோர்களே, நம்முடைய குடும்பங்கள் சீர்குலைவதற்கு பெண்களின் புதுமை மோகம் காரணமாக அமையாது. ஒருவேளை அமைவதாக இருந்தால் ஆண்களின் பழமைவாதம் காரணமாக இருக்கலாம் என்று பெண்களின் புதுமை மோகம் அவர்கள் நம்மை மீறியவர்கள் அல்ல,
நாம் என்ன விரும்புகிறோமோ என்ன சொல்லுகிறோமோ அதை அவர்கள் எப்போதும் செய்ய கடமைப்பட்டவர்கள். அந்த ஒப்பந்தத்தில் எப்போது நம்மோடு பிணைப்புண்டு இருக்கிறார்கள். அதனால் பெரியோர்களே, பெண்களை குறை சொல்வதை விட அவர்கள் கரத்தை பிடித்துக் கொண்டு ஒருவேளை அவர்களுக்கு குறை இருக்குமானால் இருந்து திருத்துவது நம்முடைய கடமை என்று கூறி, ஆண்களின் பழமைவாதம் தான் குறைகளுக்கு காரணமாக இருக்கும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். பெருமையுடன் வழங்கும் கலை நிகழ்வு சொற்போர் அரங்கம். இந்தியா, சிங்கப்பூர், மலேசியா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் போன்றவற்றிற்கு டொரண்டோ, மிசிசாகா, பிரம்டன் ஆகிய நகரங்களில் இருந்து துரித பணமாற்று சேவை தருகிறார்கள். யோ மணி டிரான்ஸ்ஃபரிங் 29 Dundas Street East, Mississauga 905-290-8318. யோ ஒரு மிக உற்சாகமான, எல்லோருக்குமே கண்ணீர் வந்திருக்கும். நிறைய பேருக்கு கண்ணீர் இந்த கதைகளுக்கு சிரித்து சிந்தித்து ஒரு கனடாவில் இப்ப கடந்த 20 வருஷமாக வாழ்ந்தவர்கள் கூட இங்கே இருப்பார்கள். கனடாவில் மிக உற்சாகமாகவும் நிறைய அவையில் இருந்தவர்கள் எல்லோரும் மிக அரங்கத்தோடு ஒன்றி ரசித்து ஒவ்வொரு வினாடிகளும் என்றுதான் சொல்ல வேண்டும், ஒவ்வொரு வினாடிகளும் நிமிடங்களும் வாய்விட்டு சிரித்து நிறைந்த மிகப்பெரிய உற்சாகமான ஒரு வெற்றிகரமான பட்டிமன்றமாக இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி அது என்னவோ தெரியாது. அந்த இங்கு கலாநிதி குலமோகன் பேசியதை பார்த்திருக்கின்றோம், அண்ணல் ஸ்ரீபதி அவர்கள் பேசியதை பார்த்திருக்கின்றோம், டாக்டர் ஃபியராடோ பேசியதை பார்த்திருக்கின்றோம், ராஜ்மீராவை அது என்று பேசியது மாதிரி இதுக்கு முன்பு எந்த மொழியிலும் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அது உற்சாகம் மிக சந்தோஷமாகவும் இருந்தது. நல்ல வரிக்கு வரி, வார்த்தைக்கு வார்த்தை மிக அற்புதமான ஒரு அரங்கமாக இருந்தது. இன்றைய நிகழ்ச்சியிலே இவர்களை கௌரவம் செய்வதற்காக எங்களுடைய அந்த ஒவ்வொரு வார்த்தை பிரிவுகளும் அவர்கள் எடுக்கின்ற அந்த அற்புதமான அறிவு கலைஞர் பேராசிரியர் சுலமன் பாப்பையா அவர்களை கௌரவிக்கும் மூலமாக காவேரி சூப்பர் மார்க்கெட் அதிபர் சுபி அவர்களை அன்போடு மொழிக்கு அழைக்கின்றோம். இங்கே மண்டபம் வரைக்கும் மதுரை ராஜா அவர்கள் நிறைய நீங்கள் சன் டிவியிலே பார்த்திருப்பீர்கள். பழைய ஆடியோ வீடியோ ஒளிப்பதிவு நாடகங்கள் நிறைய பார்த்தோம். ஆள்தான் அப்படி இருப்பாரு. இட்லி சாப்பிடுவாரு. சொன்னாரு. இது அவருக்கு இன்று கொடுத்த நேரம் குறைவில்லை என்றால் இன்னும் மிக பிரமாதமாக பேசுவார். மிக நகைச்சுவையாகவும் அற்புதமான கருத்துக்களையும் தரக்கூடிய ராஜா அவர்களை கௌரவிக்கும் முகமாக ஆர்பிசி மார்க்கெட் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டன் பன்னசலன் அவர்களை அன்போடு மணிக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக ஹாமில்டனில் இருந்து இங்கே வந்து நிகழ்ச்சியை கலந்து கொண்டு இந்த அன்னைக்கு தலைமை தாங்கி நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்த டாக்டர் எழுப்பன் சிதம்பரம் அவர்களை கௌரவிக்கும் முகமாக உங்கள் எல்லோரும் அறிமுகமானவர், உங்களுடைய மூதாதி தமிழர் கண்ணாமுக்கு எல்லோருக்கும் மூத்த ஒரு முதியவராக இருக்கின்ற இளைஞர் டாக்டர் இளவரசி அவர்களை அன்போடு மன்னிக்கிறேன். டாக்டர் ஃபியராடோ அவர்களை கௌரவிக்கும் முகமாக சட்டத்திரணி நாதன் ஸ்ரீதரன் அவர்களை அன்போடு மடிக்க அளிக்கின்றனர்.
சட்டத்தரணி கெனடிய சட்டத்தரணி நண்பர் அண்ணன் ஸ்ரீபதி தம்பியார் ஸ்ரீபதி அவர்களை கௌரவிக்கும் விதமாக ஆட்டோ டெக் டிரைவிங் அதிபர் ஆண்டனி சிந்தபதி அவர்களை நான் உங்க பக்கத்துல இருக்க டெட்ராய்ட்ல குடியுரிமை பெற்று இங்கதான் இருக்கிறேன். அந்த செய்தி மட்டும் உங்களுக்கு அதாவது நீங்கள் அடிக்கடி அவரை பட்டிமன்றத்தில் அழைக்கலாம் என்பதை சொல்கிறேன். அணிக்கு ஆரம்ப பேச்சாக போகின்ற விடியும் இருக்கிறதெல்லாம் அது மிகவும் ஒரு கஷ்டமான விஷயம். அந்த விஷயத்துல 2 பேர் மிக திறம்பட செய்தார்கள். ஏனென்றால் அவை சூடு பிடிப்பதற்கு முன்பாக அரங்கம் களை கட்டுவதற்கு முன்பாக அந்த இடித்து ஓடுவதோட வெளியே ஓடுவது போல அதை டாக்டர் வேலுப்பன் அவர்களும் மிக அருமையாக செய்திருந்தார்கள். அதே மாதிரி ராஜ்மீரா மிக அருமையான ஒரு ஆரம்பத்திலே தந்திருந்தார். அவருக்கு நன்றியை கூறிக்கொண்டு அவரை கௌரவிக்கும் ராஜ்மீரா ஆசிரியர்களை திருமதி பத்மினி நடராஜா அவர்களை அன்போடு நடிக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நண்பர் சாந்தி நானும் பக்கத்துல கையை பிடிச்சு வந்தான் கேள்விப்பட்டிருந்தோம். கிரிக்கெட் மேட்ச் பண்ணார். கலாநிதி மோகன் ஒவ்வொரு 6 அடிக்கடி அப்படித்தான் நாங்கள் நினைத்தோம். என்றால் ஒவ்வொரு 6 போறது மாதிரியான இந்த பேச்சுகள் இருந்தது. ஒரு கிரிக்கெட் போட்டி நடைபெறுவது போலதான் இருந்தது. மதிப்புக்குரிய கலாநிதி குலமோகன் அவர்களை கௌரவிக்கும் முகமாக பரமநாதன் செல்லம்மா அவர்களை அன்போடு மடிப்பிக்கிறேன். எல்லோரையும் அழைத்து இந்த பட்டிமன்றத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது திருமதி பாரதி பாஸ்கரர்கள் பாரதி எல்லாருக்கும் உள்ளதான் இந்த நாட்டை பற்றி கேட்கிறாங்க, நீங்களும் சொல்லுங்க. பிரச்சனை இல்லை. இந்த எங்க ஊர்ல திருவிழாவில் வாகனங்கள் கொடுத்தால், தேர் செய்து கொடுத்தால், ஏதாவது ஒரு கோவிலுக்கு ஒன்று செய்து கொடுத்தால் உபயம் இன்னாருந்து போடுக்கணும், நீங்கள் மறுபடியும் நாளைக்கு உபயம் மொழிவாதி சொல்லுவீங்களா? அவர் சொன்னான், பெரிய பெரிய கோவலம் கட்டி கொடுத்தவொடனே பேர் உடனே ஒரு ஜீப் லைனை போட்டுட்டு பச்சை 12 பேர் ஓடுறீங்க. மிக நான் நிறைய அந்த பட்டிமன்றம் நீங்களும் பார்த்திருப்பீர்கள். மிக ஒரு அற்புதமான படிப்பாளி, பேச்சாளி. அவர் தொழிலாளர் ஒரு பொறியியலாளராக இருந்தாலும் வங்கியில் கடமையாற்றிருந்தார். பாரதி பாஸ்கர் அவர்களை கௌரவிக்கும் மூலமாக விஜயகுமாரி ஜோகநாத் அவர்கள் துவக்கிட்ட படமாற்றி சொல்லினர். எல்லோரும் இது கனேடிய தமிழ் மக்கள் சார்பாக இங்கே அரங்கத்திலே நிறைந்திருக்கின்ற நல்ல ரசிகர் மக்கள் சார்பாக கனேடிய தமிழ் ஒலிபரப்பு குழு தாராத்து வானொலி மன்ற சார்பாக அந்த வானொலி மன்றத்தின் தலைவி மதிப்புக்குரிய முதியவர் பாட்டவர்கள் சொன்ன மாதிரி திருமதி கமலாச்சந்திரன் அவர்களை அன்போடு வழிபடுகின்றோம். அவரோடு அதனுடைய உபதலைவர் ரவீந்திரன் அரசன் அவர்களை வழிபடுகின்றோம். கனடிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபன நிர்வாக முகாமையாளர் தம்பையார் செல்வன் அவர்களையும் அன்பு வழிபட்டு அழைத்து அவர்கள் வானொலி மன்றமாக இன்றைய சொற்பொழி அரங்கத்தின் நீதியரசர் நடுவர் எல்லோருக்கும் பொதுவாக இருக்கின்ற ஒரு அறிவுசார் கலைஞர், அற்புதமான ஒரு நீதி ஆளர். அவருக்கு கௌரவம் செய்யும் மூலமாக இப்பொழுது மேடையில் அழைக்கின்றோம். இப்பொழுது கனடிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபன நிர்வாக முகாமையாளர் தம்பியார் செல்வம் அண்ணா அவர்கள் இப்பொழுது மலர் மாலை அறிவித்து கௌரவம் செய்தார்கள்.
அவர்களையும் அவர்தம் குழுவினரையும் எம்முன்னே விவாதத்தலமாட அழைத்த ஜோதிட பணமாற்று சேவையாளர்களே, நீங்கள் மெச்சத் தகுந்தவர்கள். மெச்சுகின்றோம் மெச்சுகின்றோம். கரிய தமிழ் ஒளிபரப்பு கூட்டத்தானத்தின் அதிபராயிருந்து எம் இதயத்தில் நிறைந்த இளைய பாரதி அவர்கள் யாவருக்கும் தலைசாட்ட வணக்கம் வழங்குகின்றேன். சாலாவன் பாப்பையா அவர்களுக்கு எம் சிடிபிசி வானொலி மன்றம் வழங்கும் சொற்சிலம்ப செங்கதிரோன் சொற்சிலம்ப செங்கதிரோன் சொற்சிலம்ப செங்கதிரோன் என்ற பட்டத்தோடு இங்கு அடியேன் யார்த்த கவிதை வாழ்த்து. சுருங்கச் சொன்னது வள்ளுவன் மந்திரம், நெஞ்சில் பொறியச் சொல்வது தீர்ந்தமிழ் சாலமன் பாப்பையார் தந்திரம். சுருங்கச் சொன்னது வள்ளுவன் மந்திரம், நெஞ்சில் பொறியச் சொல்வது தீர்ந்தமிழ் சாலமன் பாப்பையார் தந்திரம். வாட்டை என்னும் வர்ண விளைப்புகளில் பொருளில் ஏற்றிடும் பொம்மலில் விரும்புதல். அர்த்த சொருவினில் 1000 கதைகளை அகழ்ந்து பார்ப்பதே சாலமன் தத்துவம். உன் சொற்களின் கோர்வையில் அக்கினி குஞ்சுகள் அடைக்கலமாகும். அவற்றுக்கே தெரியும் உன் சூரிய சிறகதன் பரிமாணம். ஊனியில் உருக்கி தேன்மொழி குலைத்து தித்திக்க தந்தது திருவாசகம். கூடினை நிமித்தி வானிலை தொடுவது சாலமன் வாய்சாட்டும் மதி வாசகம். சொற்களை புரட்டும் வித்தக வாழ்வில் கணங்களையும் மறந்து கணிதல் ஊற்றும் குணங்களையும் உணர்வதை தரிசிக்கும் தமிழ் சிங்கமே, விவாத அரங்குகளின் சொல் வேடமே. இது சாலாமன் நூற்றாண்டாய் சரிதம் எழுதும் காலம். ஞானமெல்லாம் வாழ்த்துரைக்க ஞானவேல் வாழ்ந்திடுக. இக்கோளவிலும் உலக பைந்தமிழ் நோய் வாழ்ந்திடுக. காலநதி நீந்தி கருத்தாலம் பகர்ந்து வாழும் இலக்கியமே வாழ்வாங்கு வாழ்ந்திடுக. கரடிய தமிழ் ஒளிபரப்பு கொடுத்தவன வானொலி மன்றம். தமிழ் வானின் அதிபரும் உரிமையாளருமான அண்ணன் வெளிவாதி அவர்கள் இவரை ஜோ புனித பரமாத்திய சபை உரிமையாளர் அண்ணன் சோம் அவர்கள் கொண்டாடி போட்டி கவனிப்பார். சிங்கப்பூர், மலேசியா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் போன்றவற்றிற்கு டொரண்டோ, மிசிசாகா, பிரம்டன் ஆகிய நகரங்களில் இருந்து துரித பணமாற்று சேவை தருகிறார்கள். யோ மணி டிரான்ஸ்ஃபரிங் 29 Dundas Street East, Mississauga 905-290-8318. யோ மணி டிரான்ஸ்ஃபரிங். யோ பணமாற்று சேவை பெருமையுடன் வழங்கும் கலை நிகழ்வு சொற்போர் அரங்கு.